நம்ம சேனலுக்கு ஒரு சரியான படம் மாட்டிருக்குடா அப்படின்ட்டு நான் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்க படம் தான் ரெண்டல் ஃபேமிலி. இது போன வருஷம் தாங்க வெளியாயிருக்கு 2025. படம் அவ்வளவு சூப்பராக இருந்துச்சு. நம்ம சேனலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு செம ஃபீல் குட் மூவி அதான் கொண்டு வந்துட்டேன். அப்படி நம்ம கதைக்குள்ளே போயிடலாமா? ஓகே, இந்த மூவியை ஃபர்ஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வந்து தொப்புன்ட்டு ஓடி வராரு. வேகமாக வந்து பார்த்தா அவர் பிடிக்க வேண்டிய ட்ரெயினை மிஸ் பண்ணி போயிருந்தாரு. ட்ரெயினும் போயிருது. ஆக்சுவலாக இவர் தான் நம்ம படத்துடைய ஹீரோ. இவர் பேர் பார்த்தீங்கன்னா பிலிப். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவருக்கு சொந்த ஊர் வந்து அமெரிக்கா தான். பட் இந்த படத்தில் இவர் வந்து ஜப்பான்ல புலம்பெயர்ந்த ஒரு அமெரிக்கன் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதாவது சின்ன சின்ன வேடங்கள் நடிப்பாங்க தெரியுமா, ஆக்டிங் கேரியர்ல இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஆக்டரா தான் இங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஏதோ ஒரு ஆடிஷனுக்காக வர வேண்டியது தான். ஆனா ட்ரெயினை மிஸ் பண்ணி கொஞ்சம் லேட்டா தான் வந்து சேர்ந்தாப்ல. இருந்தாலுமே சமாளிச்சு உள்ள போயிட்டு அந்த ஆடிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய பெர்ஃபார்மன்ஸை காட்டுறான். பயங்கரமா சூப்பரா தலைவா ஆக்ட் பண்றானா. அங்க இருக்கிறவங்க வந்து அவனுக்கு சான்ஸ் கொடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலுமே அப்படியே அங்க இருந்து வரான். கிட்டத்தட்ட இங்க வந்து 7 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா பெரிய நடிகன் ஆகணுங்கிறது தான் கனவு. சின்ன சின்ன ரோல்கள் மட்டும் தான் கிடைக்குது. பட் இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு கிடைக்கிற கதாபாத்திரத்தை எல்லாத்தையுமே ஏத்து நடிக்கிறாப்ல. அதுக்கு காரணம் கொஞ்சம் ஃபினான்சியல் சப்போர்ட் வேணுமே அப்படிங்கிற ஒரே காரணம் மட்டும்தான். ஆக்டிங் தவிர்த்து இந்த மாதிரி கார்ட்டூன் வேடங்களை போடதா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரிதான். ஆக்டிங் சம்பந்தப்பட்ட எந்த வேலையா இருந்தாலும் தலைவன் வந்து பிச்சு பின்னிருவாப்ல. ஆனா பெரிய ஒரு ரோல் நடிகன், பெரிய நடிகன் ஆகணுங்கிறது தானே அவனுடைய ஆசை. பட் அதுக்கு தான் அவனுக்கு இன்னும் சான்ஸ் கிடைக்கவே இல்லை. வேலைகள்லாம் முடிச்சு பாருக்கு போறது வழக்கம் உண்டு. சரக்க போட்டு அப்படியே வழக்கம் போல ட்ரெயினை பிடிச்சி அப்படியே வீட்டுக்கு வரான். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மிடில் ஏஜ் ஆயிடுச்சு. அவனுக்கு இன்னும் யாருமே கிடையாது. தனிமையான ஒரு லைஃப் தான். வந்ததும் அப்படியே ஒரு பீரோ ஓபன் பண்ணிட்டு விண்டோ பக்கமா உட்காரான் பாருங்க. அப்போ ஆப்போசிட் பில்டிங்ல பாத்தீங்கன்னா வித்தியாசமான வாழ்க்கையை வாழ்ற சில பேரை காட்டுறாங்க. ஐ மீன் ஒரு லவர்ஸ் ரொம்ப ஜாலியா இருந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கமா ஒர்க் பிரஷர்ல இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ் மேனை காட்டுறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா குழந்தை குட்டின்னு இருக்கக்கூடிய ஒரு கப்பல், அப்புறம் ஒரு தனிமையில் இருக்கக்கூடிய ஒரு வயசான போனா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு லைஃபோடைய ஒவ்வொரு ஸ்டேஜை வந்து காட்டுற மாதிரியும் அண்ட் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு வாழ்க்கையை வாழ்றாங்க. எல்லாத்துக்குமே கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்க தான் செய்யுது. நமக்கு மட்டும் என்ன பெருசா அப்படின்ட்டு அவனுக்கு அவனே தேத்திக்கிட்டு தெம்பா அப்படியே பீரோ போட்டுக்கிட்டு கூலா உட்காந்துட்டு இருக்கிறான். அப்படிதான் இந்த படத்துடைய பேரை போட்டு இங்க ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப காலேஜ்லயுமே ஒரு போன் வருது. சோனியான்னு சொல்லிட்டு ஒரு லேடி ஆக்டிங் சம்பந்தமா ஏதாச்சும் வாய்ப்பு இருந்தா சொல்லுவா போல. சோ இன்னைக்கு வந்து உனக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. சேட் அமெரிக்கனா ஒரு ஃபியூனரல்ல போய் நடிக்கணுமா, இறுதி சடங்குல போயிட்டு கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரியான ஒரு அமெரிக்கனா நடிக்கணும் போல. ஓகே, நல்ல சான்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வரான். இறுதி சடங்கு நடக்கிறதுக்கான ஒரு இடம் இருக்கும் போல. அங்கதான் அனுப்பி வைக்கிறாங்க. சோ பிளாக் ஷூட்லாம் போட்டு தான் வரணும் போலன்ட்டு உள்ள வந்து பார்த்தா உண்மையாவே ஒருத்தர் இறந்துருக்காரு. அவருக்கு தான் இறுதி சடங்கு போயிட்டு இருக்கு. இவன் உள்ள அப்படியே வாரான். எல்லாருமே சோகமா இருக்கிறாங்க. ஆனா இவன் உள்ள வரும்போது கொஞ்சம் எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி உள்ள வந்து உட்காரான் பாருங்க. அப்படி உட்கார்ந்து இவனும் ஒரு மாதிரி சோகமா தான் இருக்கணும் சொல்லியிருக்காங்கல்ல. அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறப்போ ஒரு லேடி வந்து ரொம்ப உருக்கமா அந்த இறந்து போனவரை நினைச்சு பேசிட்டு இருக்க. அப்ப அந்த பாடி அப்படியே எஞ்சி பார்க்குமா. அப்படியே பார்க்கறான். என்னடா இதுன்னு பார்த்தா ஆக்சுவலி இது வந்துட்டு ஒரு செட்டப் மாதிரி இங்க போயிட்டு இருக்குது. இது உனக்கு தெரியல. உண்மையாவே ஒருத்தர் இறந்துருக்கிறாரு. சோகமா இருக்கிற மாதிரி ஒரு 4-5 பேரை கூட்டம் கூட்டுற மாதிரி காமிக்கணுமே அப்படின்னு தான் நம்மளை கூப்பிட்டுருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சு இவர் வந்தா அங்க இருக்கிறவன் சாகவே இல்லை. அப்படியே எஞ்சி பார்த்துட்டு இருக்கிறான். ஸோ இந்த ஃபியூனரல் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அவனுக்கு விஷயம் தெரிய வருது. செத்து போன மாதிரி நடிச்சவன் வந்து பலமுறை அவனே வந்து சாக பார்த்திருக்கான். செத்ததுக்கு அப்புறம் அவனுக்கு நடக்கக்கூடிய இறுதி சடங்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா வந்து ஒரு சாம்பிள் கார்டுன்னுட்டு இந்த மாதிரி போலியான நிகழ்ச்சிகளை வந்து ஆக்டிங் ஆர்டிஸ்ட்லாம் வச்சு ஒரு மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்துற ஒரு கம்பெனியை வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதனால தான் அவன் செத்த மாதிரி சபபடியில வச்சு எல்லாருமே உட்கார்ந்து அழுற மாதிரி ஆட்களை திரட்டி வந்து அவனுக்கு வந்து அவன் வாழ்க்கையை புரிய வச்சிருக்காங்க. அவன் இப்ப சொல்றான், இனிமேல் சாக மாட்டேன், எனக்கு வாழ்க்கையோட அர்த்தம் என்னங்கிறது என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சுது. நான் செத்துட்டு நினைச்சு எத்தனை பேர் கதறி அழுறீங்களா அப்படின்ட்டு வந்து சொல்றான். ஆக்சுவலா அது எல்லாமே ஆர்டிஸ்ட் ஆக்டிங் பண்ண வந்தவங்க தான். அது தெரியாம வந்து எல்லாரும் உண்மையா அழுததை நினைச்சு இந்த மாதிரி நான் மனசு மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான்ல. நம்ம இதெல்லாம் பாக்குறாங்க. அடங்கொய்யால இப்படிலாமாடா வந்து செட்டப் பண்ணுவீங்க அப்படின்ட்டு உள்ள வந்து பார்த்ததும் அந்த சவப்பட்டிக்குள்ள போயிட்டு சரி நம்ம செத்து போன மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்னு உள்ள போய் உட்கார்ந்துக்கிறான். ஏன்னா நம்மால் வாழ்க்கையை வெறுத்து போயிருக்கிறான். என்னடா வாழ்க்கைங்கிற மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான். அப்போ இந்த மாதிரி போலியான நிகழ்ச்சிகளை செட் பண்ற அந்த கம்பெனியோட ஓனர் வராப்ல. இவர் பேர் வந்து ஜின்சி. அவரை பார்த்ததுமே டக்குன்னு எஞ்சிக்கிறான். எப்பா உன சீக்கிரமா கூப்பிட்டா இவ்வளவு லேட்டாவா வருவ அப்படின்ட்டு வந்து உன் பேமெண்ட்ல கை வைக்கிறான் பாரு அப்படின்னு சொல்றாப்ல. நான் லேட்டா வந்தது உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டா ஒரே ஒரு அமெரிக்கன் தான் நாங்க சேடா ஆக்ட் பண்ண கூப்பிட்டுருந்தோம். அது நீ மட்டும் தான். அதுவும் நீ ரொம்ப லேட்டா தான் வந்திருக்கிற. உனக்கு பேசின பேமெண்ட்ல கொஞ்சம் கம்மியா தான் கொடுப்போம்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாப்லையா. இவனுக்கு பேமெண்ட் பத்தி கவலை கிடையாது. பின்னாலே ஓடி போயிட்டு ஏங்க இது எந்த மாதிரி நிகழ்ச்சிங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் எத்தனையோ ஆக்டிங்லாம் பார்த்துருக்கிறேன், ஜூனியர் ஆர்டிஸ்டா போயிருக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே, என்ன நடந்துச்சு உள்ள அப்படின்னு சொல்றப்போ அப்படி சொல்றாரு. அவன் பல முறை சாக பார்த்தான். அவங்க அப்பா அம்மா எங்க கம்பெனியை அப்ரோச் பண்ணி அவங்க வந்து இப்படி சொன்னாங்க. அதுக்காக பண்ண உண்மையான ஒரு நாடகம் தான். இனிமேல வந்து அந்த மாதிரி ஒரு விபரீத முடிவு எடுக்க மாட்டான். அங்க இருந்த எல்லாருமே எங்களுடைய ஆர்டிஸ்ட் தான் அண்ட் அவங்க அப்பா அம்மாவை தவிர்த்து அப்படின்ட்டு வந்து சொல்றாப்ல. இவனுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நாங்கள் பண்ணி வச்சிருக்கிறோம். கல்யாணத்துல இருந்து காது குத்து வரைக்கும் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து ஃபேக்கா நடத்துவோம் சொல்லிட்டு அவங்ககிட்ட ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்து எங்களுக்கும் உன்ன மாதிரி ஒரு நிரந்தரமான ஒரு அமெரிக்கன் தேவைப்படுது, உங்களுக்கு ஆசை இருந்தா இந்த விசிட்டிங் கார்டு அட்ரஸ்க்கு வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிருத்தாப்லையா. இப்போ மறுநாள் பார்த்தீங்கன்னா இவனே அந்த அட்ரஸ்க்கு வந்து போறான். அங்க பார்த்தா ஒரு 3 பேர் தான் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த அட்ரஸ் கொடுத்தவர் வந்து யார்ட்டையோ ஃபோன்ல பேசிட்டு இருக்காரு. கம்பெனி ஓனர் வந்து அவர் ஃபோன்ல பேசுறத வச்சு பார்க்குறப்போ இவனுக்கு தப்பான ஏதோ ஒரு பிசினஸ்
சவுண்டு தோணுது, என்னன்னு பேசிட்டு இருக்கிறாப்லன்னு கேட்டா இந்த மாதிரி வயசான பாட்டினா ஆக்ட் பண்றதுக்கு வந்து இத்தனை ஆயிரம், ஒரு டீனேஜ் வயசுல இருக்கக்கூடிய ஒரு டாக்டர்னா இத்தனை ஆயிரம் சொல்லி பேசிட்டு இருக்கிறான். உடனே போன் பேசி முடிச்சதும் வந்து இவன் கேட்கிறப்போ அது ஒண்ணு இல்ல, ஒரு பொண்ணுக்கு அம்மாவை போய் நடிக்கணும்னா பாட்டியா போய் நடிக்கணும்னா அந்த பாட்டிக்கு இவ்வளவுன்னு சொல்லி பேசிட்டு இருந்தேன், டீனேஜ் வயசுல இருக்கக்கூடிய ஒரு மகளா போய் நடிக்கணும்னா இவ்வளவுன்னு சொல்லி பேசிட்டு இருந்தேன். நாங்க வந்து என்ன பிசினஸ் பண்றோம்னு கேட்டா இது வந்து எமோஷன் செல் பண்ணக்கூடிய ஒரு பிசினஸ் சொல்றப்போ எமோஷன்ஸ் எப்படி நம்ம செல் பண்ண முடியும்னு இவன் கேட்கறானா, ஒரு டவுட்டா கேட்கறான். அப்ப சொல்றாங்க சில பேர் அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டை இழந்து போயிருப்பாங்க, சில பேர் அண்ணன் தங்கச்சி அவங்கள இழந்து தவிப்பாங்க, சில குழந்தைகளுக்கு வந்து அப்பா அம்மான்ட்டு தேவைப்படும். ஸோ இப்படி அவங்கள மிஸ் பண்றவங்களுக்கு வந்து நாங்க இப்படி ஒரு ஃபேக்கா ஒரு பர்சனை அனுப்பி வச்சு அந்த ரோலை வந்து நடிக்க வைப்போம், ரியலா நடிக்க வைப்போம். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் திருப்தியாச்சு, நமக்கு கொஞ்சம் காசு பார்த்த மாதிரி ஆச்சுன்ட்டு சொல்றப்போ அது எப்படிங்க ஒருத்தங்க லைஃப்ல நம்ம ரிப்ளேஸ் பண்ண முடியும், எனக்கு கொஞ்சம் இன்னும் டவுட்டாவே இருக்குன்னு கேட்கறான். அதெல்லாம் ஒரு டவுட்டும் கிடையாது, போக போக உங்களுக்கு எல்லாமே புரியும். நீங்க திரையில ஆக்ட் பண்ணது தான் இங்க வந்து நீங்க ஒருத்தங்க ரியல் பர்சனா வந்து நீங்க நடிக்க போறீங்க, சேலரி உங்களுக்கு வந்து அங்க விட இங்க கொஞ்சம் அதிகம் தான்ட்டு சொல்றப்போ இவனுக்கு வந்து இன்னொருத்தங்க எமோஷனில் போய் நம்ம போய் ரிப்ளேஸ் பண்ணுறதா அது வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம். அண்டு ஒரு சில பேருக்கு உண்மை தெரிஞ்சு அது அவங்களை ஹர்ட் பண்ணுற அளவுக்கு போயிடும்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். அவங்க எவ்வளோ சமாளிக்கிறாங்க அங்கே பாருங்க, எங்ககிட்ட ஏகப்பட்ட ஜாப்பனீஸ் இருக்கிறாங்க, உங்களை மாதிரி அமெரிக்கன் யாருமே கிடையாது, அதான் உங்களை மாதிரி ஒரு பர்சன் எங்களுக்கு மோஸ்டடாக தேவை, நான் உங்களுக்கு சம்பளம் கூட அதிகமாக தாரேன்னு சொன்னால் கூட இல்லை வேணாம் எனக்கு இந்த வேலை செட் ஆகாதுன்ட்டு நம்மளால் அங்கேருந்து எஞ்சி வரான் பாருங்க. அப்போ அவர் சொல்கிறாரு நான் அவங்களை வந்து ஒரு டூத் பேஸ்ட் ஆடில் அந்த கமர்ஷியலில் பார்த்துருக்கிறேன்ட்டு சொல்கிறப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் எப்படி இந்த கோல்கேட்டுக்கெலாம் வந்து ஒரு ஃபன்னியான ஆட் உண்டு, அந்த மாதிரி ஒரு ஆட்ல நம்மளால நடிச்சிருக்கிறான்னு நினைக்கிறேன். அதை நம்மளுக்கு வந்து காமிக்கிறாங்க. அப்ப அங்க வேலை பார்க்குற ஒருத்தன் சார் அது நீங்க தானா அப்படின்ட்டு அந்த ஆட்ல பண்ற மாதிரிலாம் பண்ணி காமிக்கிறான். அந்த கம்பெனி ஒரு ஜின்சி சொல்றான், நீங்க வந்து எத்தனை வருஷம் ஆச்சுன்னு சொன்னீங்க, 7 வருஷம் ஆச்சு, 7 வருஷத்துல நீங்க வந்து ஒரே ஒரு கமர்ஷியல் ஆக்ட் பண்ணிருக்கீங்க அவ்வளவுதானே, மித்தபடி நீங்க பெருசா எதுவும் ரீச் ஆகவே ஆகல, கடைசி வரைக்கும் நீங்க இப்படி தான் இருக்க போறீங்களா, நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த ஆஃபர் எடுத்துக்கோங்க, கண்டிப்பா இந்த வேலையை உங்களுக்கு இன்னும் உங்க ஆக்டிங்ல இம்ப்ரூவ் பண்ண வைக்கலாம், அடுத்த கட்டத்துக்கு போகலாம், உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்குன்னு சொல்றப்போ அவனும் கொஞ்சம் யோசிக்கிறான். ஆமால 7 வருஷம் ஆச்சு, நம்ம ஒன்றும் பெருசா பண்ணவே இல்லையே, அது போக ஃபினான்சியலாவும் நம்ம ஸ்ட்ரகிள் பண்றோம், ஸோ அதனால இந்த வேலையை எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஓகேன்ட்டு சொல்லி நம்மால் அந்த வேலையில ஜாயின் பண்ணிக்கிறான். இப்போ மறுநாள் இவனும் ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை போய் மீட் பண்றாங்க. நம்ம ஹீரோ பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்கிறாளே, அவ பேர் வந்து எய்கோ, அவளும் அந்த கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஸ்டாஃப் தான். இந்த ரெண்டு பேருமே ஒரு சின்ன பொண்ணை மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்கல்ல, ஆக்சுவலாக வந்து அதுதான் கிளைண்ட், அவங்களுக்கு வந்து தான் நம்ம ஹீரோ வந்து மாப்பிள்ளையா போய் நடிக்கணுமா. அதாவது அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டா அந்த பொண்ணுக்கு வந்து பொண்ணுங்க மட்டும் தான் பிடிக்கும், அவ ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கிறா, எங்க வீட்டில் வந்து மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் பிடிக்கும், நான் அப்படி ஒரு பொண்ணை தான் காதலிக்கிறேன்னு சொன்னப்போ வீட்டு தொடப்பக்கட்ட பிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து இல்ல நான் இப்படி ஒரு பையனை காதலிக்கிறேன், ஒருத்தரை காதலிக்கிறேன் அப்படின்ட்டு அவ வந்து பொய் சொல்லி ஏமாத்தி வச்சிருக்கா. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த கம்பெனியை பார்த்து இப்படி ஒரு ஆக்டிங்காக ஒருத்தரை வந்து கூப்பிடலான்ட்டு கூப்பிட்றப்போ நம்ம ஹீரோ தான் இப்போ ஒரு அமெரிக்கனா போய் அங்கே போய் நடிக்கணும், ஒரு அமெரிக்கா மாப்பிள்ளையா போய். ஸோ கல்யாணம் வரைக்கும் போயிட்டு அவங்க அப்பா அம்மா முன்னால இதுதான் மாப்பிள்ளைங்கிற மாதிரி நடிச்சு மேரேஜும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபாரினுக்கு இங்க இருந்து மூவாகி போற மாதிரி போவாங்க. பட் நம்ம ஹீரோ போக மாட்டான், அந்த பொண்ணு அவ காதலிக்கிற அந்த பொண்ணோட இங்க இருந்து ஓடி போயிடுவா. இதுதான் எங்களுடைய பிளான் வச்சுக்கோங்களேன். அடா பாவிகளா இப்படியாடா நடிக்கணும் அப்படின்ட்டு நம்மால் யோசிக்கிறான். பட் இருந்தாலும் ஏமா நீ சின்ன பொண்ணு, உங்க வீட்டில் என்ன ஏத்துப்பாங்களா, நானும் இவ்வளவு பெரிய மலமாடு மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு சொல்றப்போ அவங்க பாருங்க ஐயா, எங்க வீட்டில் நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொன்னதுக்கு எங்க வீட்டில் போட்டு வெளுன்னு வெளுத்தாங்க, நான் அப்புறம் ஒரு பையனை லவ் பண்றேன்னு சொன்னதுக்கு அப்புறமா அவன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல கூப்பிட்டு வா, உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு சொன்னதுனால சரின்னு சொல்லிட்டு கல்யாண ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்குது. அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா உண்மையாவே இது ஒரு கல்யாணம் நினைச்சு நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட கெஸ்ட் வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம மொத்த டீமும், அதாவது அந்த ஆக்டிங் நடத்துற அந்த மொத்த டீமும் ஆர்டிஸ்ட் எல்லாமே அங்கே தான் இருக்கிறாங்க போல. அப்பன்னு பார்த்து நம்ம ஆளை காணும், எங்கேயோ எஸ் ஆயிட்டான்னு சொல்லிட்டு மொத்த பேருமே தேடிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த ஏக்கோங்கிற பொண்ணு டாய்லெட்ல வந்து பார்த்தா நம்ம ஆள் உட்காந்துக்கிட்டு நான் வரமாட்டேன், பாவம் அந்த அப்பா அம்மா வந்து ரொம்ப இதை உண்மையான கல்யாணம் நினைச்சு நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க, நான் உண்மையான மாப்பிள்ளை நினைக்கிறாங்க, அந்த அளவுக்கு அன்பு காட்டுறாங்க, அவங்க நான் ஏமாத்த எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு கத்திட்டு இருக்கிறான். அப்போ அந்த பொண்ணு டக்குன்னு எகிரிட்டு டே இங்க பாடுறா, இந்த அன்புங்கிற வெங்காயத்துக்கு அங்கே இடம் கிடையாது, சட்டுப்புடு கிளம்பி வாரியான்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டதும் சரி வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசு மாட்டு நம்மால் வாரான். அதுக்கப்புறம் என்ன கல்யாணமும் நடக்குது. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா பொண்ணு வந்து மாப்பிள்ளையோட அனுப்பி வைப்பாங்களா. ஸோ ஆக்சுவலாக வந்து இவங்க ஃபாரின் போற மாதிரியான ஒரு பிளான்ல சொல்லி வச்சிருக்காங்களா. அப்போ அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா இது எல்லாத்தையுமே உண்மை நினைச்சு ஆக்சுவலாக இது ஒரு டிராமான்னு கூட தெரியாத அளவுக்கு ரொம்ப வந்து வெகுலியா இந்த மாதிரி என் பொண்ணை அப்படி பார்த்துக்கோங்க, ரொம்ப ஒரு பாசமா வளர்த்த ஒரு பொண்ணு, நல்லபடியா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அனுப்பி வச்சிருந்தாங்க. இவங்களும் வந்து கனடா போற மாதிரி, ஐ மீன் ஃபாரின்னா கனடா போறதா பிளான் நினைக்கிறேன். அப்படியே ஒரு ஹோட்டல் இருக்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணு லவ் பண்ற அந்த பொண்ணு வாரா, ரொம்ப சந்தோஷம் அண்ட் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து போறாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நம்மால் கிளம்புறான். அவங்க
அவங்க வந்து தேங்க் பண்றாங்க. இருந்தாலுமே இப்படி அந்த பொண்ணோட அப்பா அம்மாவை அப்படி ஏமாத்திட்டோமேங்கிற அந்த கொஞ்சம் ஒரு கஷ்டம் இருக்கதா செய்யுது. அப்புறம் ஒரு பொண்ணோட ஜாலியா இருந்துட்டு இருக்கிறான், அதாவது காசு கொடுத்து அப்படி இருப்பாங்களா அந்த மாதிரி ஒரு பொண்ணோட நல்ல கிளுகிளுப்பா இருக்கும்போது அப்படி பேசிட்டு இருக்கிறான். இப்படி ஒரு புது கம்பெனில ஜாயின் பண்ணிருக்கிறேன், இன்னைக்கு இப்படி ஒரு ஆக்டிங் ஒரு சம்பவம் நடந்துச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்றப்போ அந்த பொண்ணு அவனை ஆறுதல் படுத்துது. நாங்க பிசிக்கலா மத்தவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்றோம், நீ மத்தவங்க எமோஷன்ஸ் அவங்க ஃபீலிங்காக வந்து திருப்திப்படுத்துற, இதுவும் அதுவும் ஒண்ணுதான் மோஸ்ட்லி அப்படின்னு சொல்றப்போ இதுவும் அதுவும் ஒண்ணா, அப்ப மொத்தத்துல கரும்பு முடிச்ச வேலைன்னு சொல்ல வாரியா அப்படின்ட்டு இப்படி பேசிட்டு இருக்காங்க. இவன் மாதிரி நம்ம ஆபீஸ்க்கு மறுபடியும் வரான் தெரியுமா, அப்ப நேத்து உனக்கு ஏற்பட்ட அந்த குற்ற உணர்ச்சிக்கு நீ ஓடி போயிருக்கணுமே அப்படின்ட்டு வந்து நினைச்சா என்ன பண்றது, அவனுக்கு பணம் அதிகமா தேவைப்படுது, ஸோ அதனால நேத்து கொஞ்சம் நான் சொதப்பிட்டல அப்படின்ட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறான். அப்ப அவங்க சொல்றாங்க அந்த ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, சந்தேகமும் வரல, அந்த பொண்ணு நல்ல திருப்தியான அமௌண்ட் கொடுத்துட்டா, பட் இனிமேல் இந்த மாதிரி கடைசியை சொதப்பாத சரியான்னு சொல்லிட்டு ஓகே உனக்கு அடுத்த ப்ராஜெக்ட் என்னன்னா இப்படி ஒரு குட்டி பொண்ணு இருக்கிறா, அந்த பொண்ணுக்கு நீ அப்பாவை போய் நடிக்கணும், அந்த பொண்ணை ஏதோ ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு ஏதோ பிரச்சனையாப்பா, அப்பா இருந்தா மட்டும் தான் சேர்க்க முடியுமா, நீ ஒரு 3 வாரத்துக்கு போய் நடிக்கணும் அப்படின்னு சொல்றப்போ அப்ப அந்த ஏக பொண்ணு வந்துட்டு எது இவனா, அதுவும் அந்த குட்டி பொண்ணுக்கு அப்பாவா, வேணா இவன் சரிப்பட்டு வர மாட்டான், அது எமோஷன் சம்பந்தப்பட்ட ஒரு மேட்டர், சொதப்பிட்டான்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான், அந்த பொண்ணு ரொம்ப பாதிக்கப்பட்டுருன்ட்டு இப்படி சொல்றப்போ உங்க பாரு எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், நீ கொஞ்சம் வெளியே கிளம்புறியா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அந்த ஏகோ பொண்ணு வந்துட்டு சரி நீ என்னவும் பண்ணி தொலை அப்படின்ட்டு அங்க இருந்து அவங்க கிளம்பியிருந்தாங்க. அண்ட் இன்னொரு பையன் வேலை பார்த்துட்டு இருப்பான்ல அவனு கூட ஓகே சார் நானும் கிளம்புறேன்ட்டு அங்க இருந்து 2 பேருமே போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்ககிட்ட வந்து விலாவரியா சொல்றான், அந்த குட்டி பொண்ணு சம்பந்தப்பட்ட ஏதோ டாக்குமெண்ட் கொடுத்து அந்த பொண்ணு இதுதான்ப்பா, இந்த குட்டி பொண்ணுக்கு தான் நீ வந்து அப்பாவா நடிக்கணும், அவங்களுக்கு வந்து கணவரா நடிக்கணும், ஆக்சுவலா அந்த பொண்ணை ஒரு பெரிய ஸ்கூல்ல ஏதோ சேர்க்கணுமாப்பா, கண்டிப்பா அதுக்கு அப்பா இருந்தா ஆகணும்ட்டு ஒரு கண்டிஷன் வேற போட்டுருக்காங்களாம், அதனால கண்டிப்பா அப்பா தேவைன்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டு நம்ம கிட்ட வந்தாங்க, நான் யாரை அனுப்பி வைக்கலாம்னு யோசிச்சேன், நீ தான் ஒரு பெட்டர் ஆப்ஷன் எனக்கு தெரிஞ்சது, அதான் உனக்கு இந்த வாய்ப்பை கொடுக்குறேன், நீ போறியான்னு கேட்குறப்போ அவன் தயங்குறான், எனக்கு அப்பா சென்டிமெண்ட்லாம் வராதுங்க, எனக்குமே அப்பா பாசம் என்னன்னு தெரியாது, நான் அப்படிதான் நான் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்றப்போ நல்ல ஒரு வாய்ப்பு எடுத்துக்கோ, நல்ல ஒரு பேமெண்ட் வேணா சொல்லு, இல்ல வேற யாருக்காச்சும் கை மாத்தி விடலாம் அப்படின்னு சொல்றப்போ நல்ல பேமெண்டான்னு கேட்குறான். நல்ல பேமெண்ட் தான், சரிங்க நானே நடிக்க போறேன்னு சொல்றப்போ ஓகே இங்க பாரு அந்த குழந்தைக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது, நீ தான் வந்து பெர்ஃபெக்ட்டா அந்த குட்டி பொண்ணுக்கு அப்பாவும் நடிக்கணும், அந்த நடிக்கணும், ஜஸ்ட் 3 வீக்ஸ் தான் நடிக்கிற, அந்த ஸ்கூல் சம்பந்தப்பட்ட இன்டர்வியூ முடிக்கிற, அப்புறம் பேமெண்ட் வாங்கி நம்ம பாடுக வந்துட்டே இருக்க போறோம், எந்த ஒரு சொதப்பலும் இருக்கக்கூடாது சரியான்னு சொன்னதுனால ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மால் வரும்போது உள்ள வந்து ஏய்கோ இருக்கிறாள்ல அவ ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துட்டு இருக்கிறா, அவளை பார்த்ததுமே அப்படி உள்ள வரான் பாருங்க, அவ பாத்தீங்கன்னா இவனை பார்த்ததுமே எஞ்சி போறா, ஏன்னா இவனால தான் நம்ம எஞ்சின்ச்சு வந்து அவளை திட்டினா அப்படிங்கிறதுனால கோவப்பட்டு எஞ்சி போகும்போது எங்க போறேன் நான் உங்ககிட்ட தான் பேச வந்தேன்ட்டு சொல்றப்போ இல்ல நான் அப்படியே கிளம்புறேன்னு சொல்றா, கொஞ்சம் பேசலாமா உட்காரு அப்படின்னு சொன்னதுனால அப்படியே வந்து உட்காராளா, ஆமா எதுக்காக கோவப்பட்டு வந்த, இந்த வேலையில எதுக்கு உனக்கு அவ்வளவு ஈடுபாடு ஒரு பேஷனேட்டா இருக்கிறான்ட்டு கேட்கிறப்போ தான் அவ சொல்றா இந்த வேலையில வந்து அவ்வளவு விஷயங்கள் இருக்கு, அதாவது இந்த பொண்ணுக்குமே நிறைய கவலைகள் கஷ்டங்கள் அவளுக்குன்ட்டு யாருமே கிடையாதுன்னு நினைக்கிறேன், ஆரம்பத்துல ஜஸ்ட் இது ஒரு ஆக்டிங் நினைச்சு தான் வேலைக்கு வந்தாலாம், அதுக்கப்புறம் தான் லைஃப்ல ஒருத்தங்க யாரை மிஸ் பண்றாங்க, எதை மிஸ் பண்றாங்க, அவங்க எமோஷன்ஸ் என்ன, அவங்க ஃபீலிங் என்ன, அதை போய் நம்ம ஃபுல்ஃபில் பண்றதுன்னு சொல்லிட்டு அது நமக்கு ஒரு திருப்தி கொடுக்கும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும், ஒரு ஃபீல் கொடுத்துச்சு, அதனால தான் நான் இதை முழு ஈடுபாடோட செய்யறதுக்கு ரீசன், அதையும் தவிர்த்து நம்ம லைட்டா சொதப்பிட்டோம் அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டுருவாங்க, ஸோ அதனால தான் அந்த குழந்தைக்கு நீ அப்பாவை போய் நடிக்கணும்னு சொல்றப்போ நான் கோவப்பட்டு வந்தேன், ஏன்னா ஒருவேளை நீ சொதப்பி அந்த குட்டி பொண்ணு வந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு கன்சர்ன்ல தான் நான் வந்து கோவப்பட்டு வந்ததுன்னு சொல்றப்போ ஓகோ இதுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்கான்னு சொல்லிட்டு அப்ப நம்ம சொதப்பக்கூடாது அப்படி தானேன்ட்டு வீட்டுக்கு வந்து இவன் என்ன பண்றானா அந்த குட்டி பொண்ணு கிட்ட நம்ம எப்படி இன்ட்ரோ ஆகலாம் அப்படின்ட்டு ரிகர்சல் பண்ணி பார்க்கறான், அந்த பொண்ணு பேர் வந்து மியா, நான் தான் அவன் அப்பா அப்படின்ட்டு சொல்லவா இல்ல எப்படி சொல்றதுன்ட்டு பிராக்டிஸ் பண்ணி பார்க்கறான், சொதப்பிடக்கூடாதுன்னு பார்க்கறான், அப்புறம் ஒரு வழியா தைரியமா சரி மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு மறுநாள் பார்த்தீங்கன்னா ஒரு கஃபேல வந்து மீட் பண்றதுக்காக வரான், அந்த பொண்ணுடைய அம்மா அந்த குட்டி பொண்ணை உள்ள விட்டுட்டு இவங்க வெளியே வந்துட்டு இந்த மாதிரி பாருங்க அவ வந்து கொஞ்சம் பிடிவாதமான ஒரு பொண்ணு, ரொம்ப கோவப்படுவா, நீங்க தான் கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணணும், இதனால நீங்க வராம இருந்துட்டீங்களா, ஐ மீன் அவங்க அப்பா வரலன்னு சொல்லிட்டு அவளுக்கு அந்த கோவம் இருக்கத்தானே செய்யும், அந்த வெறுப்பு இருப்பெல்லாம் உங்க மேல தான் காட்டிப்பா, நீங்க தான் பொறுமையா அவளுக்கு எடுத்து சொல்லி எப்படியாச்சும் நீங்க தான் பழகணும், உங்க கையில தான் இருக்குன்னு சொல்லிட்டு கூடவே அவளுக்கு பிடிச்ச ஒரு பேக் பேக் வந்து அவங்களே வாங்கிட்டு வந்து நீங்களே வந்து வாங்கிட்டு வந்ததா சொல்லி கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உள்ள கூப்பிட்டு வராங்க, மியா இது யார் தெரியுமா அப்படின்னு வந்து சொல்றாப்லையா, அந்த பொண்ணு அப்படியே பாக்குது, யாருமா அப்படின்னு கேட்கிறப்போ இதுதாம்மா உன்னுடைய அப்பா கெவின் அப்படின்னு சொல்றப்போ ஒரு நிமிஷம் அப்படியே அந்த குழந்தை பாக்குது, அவளுக்கு சுருன்னு கோவம் வருது, அப்போ இவன் வேற ஆசையா வாங்கிட்டு வந்ததா சொல்லிட்டு அந்த பேக் பேக்கை வந்து கொடுக்குறான் பாருங்க, வெடுக்குன்னு வாங்கிட்டு அதை பார்த்துட்டு ஐ ஹேட் யூ, எனக்கு வந்து உங்களை பிடிக்கல, எனக்கு அப்பாவை வேணா எதுவும் வேணாம்
அப்படின்ட்டு அங்கேருந்து கத்திக்கிட்டு ஓடுது. இவனும் பின்னாலே ஓடி போயிட்டு அந்த பொண்ணை சமாதானப்படுத்தினா அந்த பொண்ணு இத்தனை நாள் நீங்கள் எதுக்கு வரவே இல்லை, எங்களை எதுக்கு பார்க்க வரல, இப்போ தான் நான் உங்களுக்கு தெரிஞ்சேனா அப்படின்ட்டு ரொம்ப எமோஷனலாக வந்து அழுது. ஆக்சுவலாக நல்லா விவரம் தெரிஞ்சிருச்சு. எத்தனை பேர் வந்து உன்னுடைய அப்பா யார் என்னன்னு கேட்டிருப்பாங்க. அப்பாவுடைய பாசத்துக்கு அந்த குழந்தை எத்தனை நாள் ஏங்கி போயிருக்கும். ஸோ ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கும் தெரியுமா. அதெல்லாம் இப்போ அந்த கோபம் வெறுப்பெல்லாம் வந்து காமிக்குது. அந்த பொண்ணுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு இவன் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறான். சரி அப்பா வந்துட்டேன், இனிமேல் எங்கேயும் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி சமாதானப்படுத்தினா கூட அப்போ அவங்க அம்மா அங்கேருந்து வந்துருந்தாங்க தெரியுமா. அப்புறம் அம்மா எதுக்குமா இவர் வந்திருக்கிறாரு, என்ன விஷயமான்னு கேட்குறப்போ, இல்லைம்மா நீ புதுசாக அந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் சேரணும்ல, அந்த ஸ்கூலில் சேரணும்னா கண்டிப்பாக அப்பா தேவைன்னு சொல்கிறப்போ, ஓஹோ அப்போ இவர் தேவையா, அப்போ அதுக்கு தான் இவர் வந்திருக்கிறாரா அப்படின்ட்டு வந்து கோவப்பட்டுட்டு ஆக்சுவலாக வந்து அவங்க ஜாப்பனீஸில் தான் பேசிக்கிறாங்க. எனக்கு ஓரளவு தான் புரியும் போல. அப்புறம் ஓகே ஃபைன், இங்கே பாருங்க இனிமேல் நீங்கள் எங்களை விட்டு போக மாட்டீங்கன்னு பிங்கி ப்ராமிஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு இப்படி விரல வந்து நீட்டுமா சுட்டித்தனமா வந்து அப்படி பார்க்குறா. சரி சின்ன குழந்தை தானே அப்படின்னு சொல்லிட்டு பிங்கி ப்ராமிஸ், இனிமேல் அப்பா அவங்களை விட்டு போக மாட்டேன், இனிமேல் உங்க கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இப்படி ப்ராமிஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறான். ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி கொடுக்குறான். ஓகே நீங்கள் ப்ராமிஸ் பண்ணிட்டீங்க, இனிமேல் எங்களை விட்டு போகக்கூடாது, அப்படி போனீங்கன்னா அவ்வளோதான் நீங்கள் காலி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாராம். இத்தனை வருஷத்துக்கு அப்புறமானு பெரிய புலத்தனமா வாங்கம்மான்னு கையை பிடிச்சி அம்மாவை தரன்னு கூப்பிட்டு போகுது. அவங்க அம்மா வந்து சைகையிலே வந்து ரொம்ப நன்றிங்க, நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிருந்தாங்க. இவன் எத்தனையோ இடத்துக்கு நடிக்க போயிருக்கிறான். ஆனால் இந்த இடத்துல அவனுக்கு நடிப்பு எடுபடலன்னு தான் அவன் யோசிக்கிறான். ஏன்னா இத்தனை வருஷமா அப்பாவுடைய பாசத்துக்காக ஏங்கிட்டு இருந்த அந்த பொண்ணுடைய அந்த கோபம் அந்த வெளிப்பாடுலாம் அவனுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. அண்ட் அந்த எமோஷன்லாம் பார்த்து அப்படி ஸ்டன் ஆகி போயிருந்திருப்பான்ல, அதெல்லாம் பார்த்துட்டு எப்படி தான் இந்த குழந்தைய சமாளிக்க போறோம் பாப்பா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கிறான். அப்படி கற்பனா ஜின்சியோட ஃபேமிலி தான் காட்டுறாங்க. ஜின்சிக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு குடும்பம் இருக்கு போல, நல்ல அன்பான ஒரு மனைவி, அந்த டீனேஜ் வயசுல நல்ல அப்பா கிட்ட பேசி பழகுற ஒரு பையன் சொல்லிட்டு நல்ல ஒரு ஹாப்பி ஃபேமிலி தான் ரன் பண்ணிட்டு வரார் போல. இப்போ அப்படி கட் பண்ணா மறுநாள் நம்ம ஜின்சி வந்து ஒருத்தரை போட்டு அடின்னு அடிக்கிறாரு. சுத்தி பாத்தீங்கன்னா அந்த மீட்டிங் டேபிள் அண்ட் அதில் உட்கார்ந்துருக்கிற மாதிரி பொம்மைகள்லாம் செட் பண்ணி வச்சிருக்காங்க. அவர் அடி வாங்குறவரும் என்ன மன்னிச்சிருங்க, நான் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறாப்ல, என்ன கதை அங்கே போயிட்டு இருக்குன்னு கேட்டா அந்த அடி வாங்குறாரு தெரியுமா, அவர் வந்து ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. எம்ப்ளாயி ஃபண்ட்ல இருந்து கொஞ்சம் பணத்தை அடிச்சிட்டாருங்க. கொஞ்ச நாளா அவர் மாட்ட போறாராம். ஸோ மாட்டுறதுக்கு முன்னால அவங்க பாஸ் கிட்ட எப்படி வந்து அடி வாங்கணும்னு ரிஹர்சல் பார்த்துட்டு இருக்கிறாராம். செம்ம காமெடியா எல்லாம் போட்டு இவர் போட்டு வெளுன்னு வெளுக்கிறாரு. அவரும் பார்த்தீங்கன்னா பாஸ் தான் அடிக்கிறாருன்ட்டு நான் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு கத்துறாப்புல. இப்படியும் வந்து காசு பார்க்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோ கால் பண்ணி இந்த மாதிரி அந்த குட்டி பொண்ணையும் அவங்க அம்மாவையும் அப்ரோச் பண்ண, அந்த பொண்ணு என் மேலே வெறுப்பு தான் காட்டுது அப்படின்னு சொல்கிறப்போ, அப்பா 3 வாரம் இருக்குப்பா, ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும், போக போக சமாளிச்சுக்கலாம், உனக்கு அடுத்த ஒரு வேலை ஒன்று இருக்கு, இந்த இடைப்பட்ட இதுலேயும் உனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. என்னன்னு பார்த்தா ஜப்பானில் ஒரு பழம்பெரும் நடிகராக இருந்த ஒருத்தர் இப்போ மறதி நோயால் அவதிப்பட்டு வராரு. ஒரு காலத்தில் பேர் புகழ்னு கொடிகட்டிப்பா இருந்தார். இப்போ இங்க இருக்கக்கூடிய சினிமா உலகமே அவரை டோட்டலா மறந்துட்டாங்களாம். அதை நினைச்சு அவர் கொஞ்சம் வேதனவும் படுறாராம். அதனால ஒரு பத்திரிகையில நீ வேலை பார்க்குற மாதிரி அவரை போய் நீ பேட்டி எடுக்கணும், நீ போய் நடிக்கணும், அதுக்கு அவங்க மக வந்து பேமெண்ட் கொடுத்துக்கிறாங்கன்னு சொல்றப்போ ஓகேன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு வயசான முதியவரை தான் பார்க்க வரான். இவர் தான் பழம்பெரும் நடிகர் போல. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ரொம்ப மறதி நோய். அதையும் தவிர்த்து வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அவருக்கு வந்து ஏதோ இங்க இருந்து அடைஞ்சிருந்த மாதிரியே தெரியுது. அப்படியே சுதந்திரமா எங்கேயாச்சும் சுத்தி தெரியணும், இந்த வயசுலயும் அப்படி வந்து இளமை பருவம் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அதுவும் அவர் வாழ்ந்த ஒரு கிராமம் இருக்குங்க, ஒரு குக் கிராமம், அந்த கிராமத்துல ஒரு வீடு ஒன்று இருக்கு, அங்க வர போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஆசைகள் நினைக்கிறேன். பட் அவருக்கு மறதி இருக்கிறதுனால அவரே போயிட்டு சில இடங்கள்ல தொலைஞ்சு போயிருக்கிறாராம். அதனால இந்த வீட்டிலே வச்சு அவரை கவனிக்கிறதுக்கு ஆட்கள்லாம் வேலைக்கு போட்டு அவங்க பொண்ணு தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க போல. ஸோ இப்போ வந்து அவர் என்ன வருத்தப்படுறாருன்னா, ஒரு காலத்துல பேர் புகழ்ந்து இந்த சினிமா உலகமே நம்மளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடிச்சு, ஆனா டோட்டலா இப்போ எல்லாமே நம்மளை மறந்துட்டாங்களே, நம்மளை பத்தி கொஞ்சம் மீடியாவுக்கு வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு கிட்ட நச்சரிச்சிருக்கிறாரு. அதனால ஃபேக்கா ஒரு ஆளை செட் பண்ணலாம் சொல்லி தான் நம்ம கம்பெனி அப்ரோச் பண்ணி இப்படி நம்ம ஹீரோ வர வச்சிருக்காங்க. ஸோ நம்மளும் ஒரு ஜேர்னலிஸ்ட் மாதிரி அவர்கிட்ட வந்து பேட்டி எடுக்கிறாப்ல. தாத்தா பயங்கரமான ஒரு டென்ஷன் பார்ட்டி நினைக்கிறேன். எது சொன்னாலும் முன்னுக்கு முறனா ஏதாச்சும் ஒன்று சொல்றது, டென்ஷன் ஆகுறதுன்னு தான் இருப்பார் போல. பட் இருந்தாலுமே நம்மால் அவர் வயசுக்கு ஏற்ற மாதிரி சமாளிச்சு ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து நல்லா ஸ்மூத்தா கொண்டு போறான். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இவர்கிட்டயும் ஒரு 3 வாரத்துக்கு வேலைகள் இருக்கும்னு நினைக்கிறேன், வந்து போக வேண்டியதா இருக்கும். ஸோ தாத்தா கிட்ட ஃபர்ஸ்ட் மீட்டிங் முடிச்சுட்டு நேராக பார்த்தீங்கன்னா மியாவை பார்க்கறதுக்காக ஸ்கூலுக்கு வரான். ஆக்சுவலி இது வந்து வேற ஸ்கூல். இந்த ஸ்கூலில் குழந்தைகளை அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு வந்து ஸ்கூலில் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த கேண்டிகிராஃப்ட் மாதிரி, அதாவது கைவினை பொருட்களை வந்து செய்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பேரண்ட்ஸில் யாராச்சும் ஒருத்தவங்க வரணும். இப்போ இவங்க வந்து விட்டு போகிறாங்க. ஸோ இவர் தான் அப்பா அப்படிங்கிறதுனால அப்பா அவனை பார்த்து பாருமா அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போகிறாப்ல. ஆனால் இவ பார்த்தீங்கன்னா இனிமேல் கோவம் தனியாமல் அங்கே இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி தூக்கிட்டு போகிறா. கிளாஸில் கூட அப்படியே வந்து குழந்தைகளாக உட்காந்துட்டு இருக்கிறாங்க. பின்னால் பேரண்ட்ஸ் வந்து நின்றுட்டு இருக்கிறானா. அதுக்கப்புறம் வந்து அந்த கைவினை பொருட்கள் செய்ய தொடங்குறாங்க. இவ போயிட்டு அப்படியே
பேசலாமே அப்படின்ட்டு ட்ரை பண்ண பார்க்குறான். ஆனால் அவள் பேசுகிறதாவே இல்லை. அப்போ அந்த பக்கமாக ஒரு பையன் வந்து அப்பா அம்மா வரலன்னு தனியாக பண்ணிட்டு இருப்பான் போல. இப்போ இந்த குட்டி பொண்ணு போயிட்டு அவங்ககிட்ட எங்கள் அப்பா வந்திருக்கிறாரு, வா நம்ம 2 பேரும் சேர்ந்தே பண்ணலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை நம்ம சேர்த்துக்கலாமா அப்படின்ட்டு வந்து சொல்கிறா. அப்பான்னு சொல்லலை, பட் வந்து இப்படி சேர்த்துக்கலாமான்னு கேட்குறப்போ ஏன் கண்டிப்பாக சேர்த்துக்கலாமே, சொல்லி கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே பேச தொடங்குறாங்க. ஓரளவுக்கு இன்னைக்கு அவ கூட லைட்டாக மிங்கலான மாதிரி தெரியுது. அப்புறம் கிளாஸ்ல முடிஞ்சதுக்கு அப்புறமா அவ பண்ண மியா பண்ண ஏதோ ஒரு டெக்கரேஷன் மாதிரி ஒன்று இருக்கு, வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறா. ரொம்ப ஆசையாக வாங்குறான். இந்த இடத்துல அவனுக்கு நடிச்ச மாதிரியே ஃபீல் ஆகலை. வீட்டுக்கு வந்ததுமே விண்டோவில் தொங்க விட்டு அதை அப்படியே ரசிக்கிறான். அவனுக்கு வந்து என்னமோ அப்பா பொண்ணு அந்த ஃபீலுக்குள்ளே போயிட்டான்னு நினைக்கிறேன். இது அவனுக்கு ஆக்டிங்னே தோணலை. கொஞ்சம் கொஞ்சமாக இவன் எமோஷனலாக நம்ம மியா கிட்ட கனெக்ட் ஆயிரும் போல அப்படின்னு தான் நமக்கே ஃபீல் ஆகும். இதுக்கப்புறம் என்னுடைய லைஃப் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. அந்த தாத்தா ஒரு பக்கம் பேட்டி எடுக்க போகிறது, நம்ம மியா மீட் பண்ணுறது, இதுக்கு இடைப்பட்ட டைமில் சின்ன சின்ன வேலைகள் வருது. ஒருத்தர் வீட்டில் தனியாக கேம் விளாண்டுட்டு இருக்கிறான். அவனுக்கு ஃப்ரெண்டாக ஒரு பார்ட்னர் இருந்தால் நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டான். நம்ம ஹீரோ வந்துட்டு அதுக்கு ஒரு வேலையா வந்து போய் அவங்கள ஜாலியா ப்ளே பண்றது. அப்புறம் ஒருத்தன் கவலைகள்லாம் புலம்புறதுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இல்லையேன்னு சொல்லிட்டு நினைக்கிறப்போ நம்ம ஹீரோ அவனுக்கு வந்து சப்போர்ட்டா போய் இருக்கிறது சொல்லிட்டு இப்படி ஏகப்பட்ட வேலைகள் வருது. பயங்கர பிஸியா இருந்தாப்ல. ஆக்சுவலி இது ஒரு வேலண்டனே பார்க்கல, ஏதோ ஜாலியா இருக்குது, ஒருத்தங்க கிட்ட போய் பழகுறோம், அதுக்கு நமக்கு காசு தராங்கன்னு சொல்லி தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்குது. அடிக்கடி இந்த தாடிக்காரன் வீட்டுக்கு போய் விளாட போறதுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயும் நல்லாவே ஃப்ரெண்ட் ஆயிருந்தாப்ல. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வேலைகள் தான். அவனுக்கு மெயின் ஃபோக்கஸே வந்து மியா கிட்ட நல்லா மிங்கிள் ஆகணும் அப்படிங்கிறது தானே. ஸோ நினைச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா மியாவுடைய கோபம் தணிஞ்சு போகுது. அப்பான்ட்டு நல்லாவே பழக ஆரம்பிக்கிறா. அவனும் அங்கங்கே வெளியே கூப்பிட்டு போறான், நல்லா ஜாலியாக பார்த்துக்கிறான். அப்போ எனக்கு ஒரு ஃபோன் வருது. எங்கேருந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் சீனில் ஒரு ஆடிஷன் போயிருந்தான் தெரியுமா, அது வந்து கொரியன் சீரிஸ் நடிக்கிறதுக்கான ஒரு பெரிய ரோலுக்கான ஆடிஷன் போல. அதில் நீங்கள் செலக்ட் ஆயிருக்கீங்கன்னு சொல்றப்போ அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இப்படி ஒரு பெரிய ரோல் நடிக்கணுங்கிறது தான் அவனுடைய பல நாள் போராட்டம். இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கு, நீங்க உடனே கொரியா போக வேண்டியதா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றப்போ இந்த இடத்துல அவங்க கொஞ்சம் தயங்குறாங்க. இந்த நிலைமையில அவன் எங்கேயும் போகவே முடியாது. ஒரு பக்கம் மியா பார்த்துட்டு இருக்கிறான், ஒரு பக்கம் அந்த தாத்தாவும் பார்த்துட்டு இருக்கிறான். என்னடா இதுன்னு தான் ஒரு மாதிரி ஓகேங்க நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன்னு சொல்லிட்டு ஏதோ சமாளிச்சு போனை வச்சுட்டு அதுக்கப்புறம் மியாவை கூப்பிட்டுட்டு அப்படியே பஸ்ல வரான் பாருங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சம் மியா கூட இதுதான் அப்பான்னு சொல்லிட்டு நம்ப ஆரம்பிச்சிட்டா, நம்பிட்டா. ஒரு நாள் அவளுக்கு நடிப்புன்னு தெரிஞ்சதுன்னா அந்த பொண்ணு எந்த அளவுக்கு உடஞ்சு போவான்னு தெரியல. அதே சமயம் நடிப்புன்னு சொல்லிட்டு அவனுக்கு இல்ல, இப்போ வந்து முழுமையா அந்த பொண்ணை தன்னுடைய பொண்ணு மாதிரி தான் பார்க்கறான். உண்மையான அன்பு தான் வெளிப்படுத்துற மாதிரி தெரியுது. ஸோ இது எங்க போய் முடிய போகுதுன்னு அவனுக்கே தெரியல. அப்புறம் வழக்கம் போல தாத்தா வீட்டுக்கு வரான். உள்ள தாத்தாவுக்கும் அவங்க பொண்ணுக்கும் வந்து பயங்கர வாக்குவாதம். அதாவது தாத்தா நான் இப்படி வெளியே போய் சாப்பிட்டு வரேன்னு சொல்றாரு. அதுக்கு அவங்க பொண்ணு வந்து முடியாது, இந்த நிலைமையில நான் எங்கேயும் நீங்க போக வேண்டான்ட்டு சொல்றப்போ நீ என்ன எனக்கு ஆர்டர் போடுறது, நான் போக தான் செய்வேன் அப்படின்ட்டு அங்கிருந்து முரண்டு பிடியா பிடிச்சி வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நம்மால் அப்படியே வெளியே இந்த ரெஸ்டாரண்ட் தான் வந்து கூப்பிட்டு வராப்ல. ஸோ இப்படி ஒரு ரெஸ்டாரண்ட்ல வந்து சாப்பிட்டு போகணும் அப்படிங்கிறது தாத்தாவுடைய ஒரு ஆசை நினைக்கிறேன். அப்படியே வகை வகையா சாப்பாடுலாம் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோங்க வந்தது வந்து ஒரு ஃபேக்கான ஜேர்னலிஸ்டா வந்து தாத்தா பத்தி கதைகள் ஒரு டாக்குமெண்ட்ரி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது தானே. ஆனா தாத்தாவுடைய கதைகள்லாம் கேட்டு அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. நல்லா ஜாலியா பேசி அவங்களுக்குள்ளே நல்லா ஃபன் போயிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து தாத்தா கேட்குறாரு, உனக்கு இந்த ஃபேமிலி யாரு என்ன இருக்காங்களா கேட்குறப்போ ஆமா எனக்கு ஒரு பொண்ணு இருக்கிறா அப்படின்னு வந்து சொல்றப்போ பொண்ணா அப்படின்ட்டு வந்து கொஞ்சம் அவனுக்குள்ளே ஒரு எமோஷனல் தாட் ஆகுது. ஏன்னு கேட்டா இத்தனை நாள் யார் கேட்டாலுமே நான் மட்டும் தான் இருக்கிறேன், எனக்குன்னு யாருமே கிடையாதுன்னு சொல்றவன் இப்போ எனக்கு ஒரு பொண்ணு இருக்கான்ட்டு அதை சொல்றப்போ அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம். அப்ப தாத்தா என்ன சொல்றாருன்னா பொண்ணோடையும் அப்பப்போ நேரத்தை நல்லா செலவழிச்சுக்கோ, அவளையும் நல்லா சந்தோஷமா பார்த்துக்கோ, அவளை விட்டு தனியா வந்துகிட்டு இருக்காத. ஒரு கட்டத்தில் அவள் பெரிய பொண்ணு ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் வருத்தப்படுவா, அப்பா நம்ம வயசுல நம்ம கிட்ட இருக்கலையே, நம்மளால சந்தோஷமா பார்த்துக்கலேன்னு நினச்சி ஃபீல் பண்ணுவான். ஏன்னா என் பொண்ணு இருக்கிறாளே அப்படிதான், நான் ஷூட்டிங் பட விஷயம்னு சொல்லிட்டு வெளியே போயிடுவேன், என் பொண்ணு அப்படிதான் தவிக்கி விட்டு போயிடுவேன். இன்னைக்கு என் பொண்ணு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லுது அப்படின்னு தாத்தா அவருடைய பழசெல்லாம் எடுத்து பேசிட்டு இருக்கிறாரு. சரி இருப்பா நான் இந்த ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தாத்தா ரெஸ்ட் ரூம் போயிட்டு அவரை மறத்தி இருக்கிறதுனால அதுக்கப்புறம் எங்க வந்தோம் எதுக்கு வந்தோம்னு தெரியாம அவர் பாட்டுக்கு ரோட்ல நடந்து வராரு. ஒரு கார் வர இடிக்கையும் நம்ம ஹீரோ எப்படியோ பின்னால வந்து தாத்தாவை கூப்பிட்டு வீட்டுக்கே வந்துருதான். அவங்க பொண்ணும் வருத்தப்பட்டு சொல்றாங்க, ரொம்ப பிடிவாதங்க, பேச்சே கேட்கறது கிடையாது, நீங்க சொல்லிதான் இனிமேல் கேட்கறதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்க அப்பா இந்த அளவுக்கு யார்கிட்டயும் அதிகமா பழகினதே கிடையாது, நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம், எனக்கு தெரிஞ்சு எங்க அப்பாவுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், கண்டிப்பா நீங்க சொன்னவாச்சும் அவர் கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இந்த மாதிரி எங்கேயாச்சும் அவர் வெளியே போகணும்னு சொன்னா நீங்க தான் அவர்கிட்ட வந்து எடுத்து சொல்லுங்கன்ட்டு சொல்லிட்டு இப்படி நீங்க ஒரு வேலை எங்க அப்பாவுக்காக பாக்குறீங்கல்ல, இதுக்கு நான் எப்படி தான் நன்றி கடன் பட போறேன்னு தெரியல அப்படின்ட்டு இவன் பாக்குற வேலையை ரொம்ப பெருமையா சொல்றாங்க. நம்மால் வந்து அது ரொம்ப சந்தோஷமா எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வராப்ல. அப்புறம் மறுநாள் பார்த்தீங்கன்னா ஜப்பான்ல வந்து மான்ஸ்டர் கேட்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் ஒன்று உண்டு. மக்கள்லாம் இந்த பூனை வேடம் போட்டு ஆட்டம் பாட்டோன்ட்டு ஒரே குதூகலம் தான் போல. ஸோ அப்படிதான் நம்ம ஹீரோ மியோவும் பார்த்தீங்கன்னா மியோன்னு கத்திக்கிட்டு செம்ம வைப்பு குழந்தைத்தனமா நம்ம ஹீரோ கூட ரொம்ப ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்பதான் மியா கேட்குறா, அப்பா பாட்டி தாத்தாலாம் எங்க இருக்கிறாங்க, அமெரிக்கா தான் இருக்கிறாங்களான்னு கேட்குறப்போ இல்ல பாட்டி தாத்தாலாம் இறந்துட்டாங்கம்மா அப்படின்ட்டு சொல்லிட்டு சரிப்பா நீங்க இப்போ எங்க இருக்கீங்க, எங்க கூட வந்துட வேண்டியதானு சொல்றப்போ அவகிட்ட எடுத்து நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படிங்கிறதுனால இல்ல மியா அப்பா அப்படி தனிமையில இருந்து பழகிட்டேன், அப்படி நான் தனியாக தான் இருக்கிறேன்னு சொல்றானா, அப்பா நீங்க
தனியாக இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்களா, என் ஃபோன் நம்பர் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு மொபைல் ஃபோன் இருக்குது பாருங்க, என் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, உங்கள் நம்பர் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு 2 பேருமே நம்பர் வாங்கிக்கிறாங்க. நீங்கள் எப்போலாம் வந்து லோன்லியாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போலாம் எனக்கு கால் பண்ணுங்க, நானும் உங்களுக்கு கால் பண்ணுவேன், நம்ம அப்படியே ஃபோனில் பேசிக்கலாம், அப்போ இப்படி வெளியே வந்துக்கலாம் சரிங்களாப்பா அப்படின்ட்டு ரொம்ப ஜாலியாக அப்பாவோட இருக்கிறத வந்து சந்தோஷமாக நினச்சிக்கிறா மியா வந்து. அப்புறம் அப்படியே கடை தெருக்க சுற்றி வராங்க. அப்போ அங்கே ஒரு ஜோசியம் கடை ஒன்று இருக்குது. அந்த கடையை யார் போட்டிருக்கான்னு பார்த்தா நம்ம ஹீரோ எப்போதுமே காசு கொடுத்து ஒரு பொண்ணோட ஜாலியாக இருப்பான்ல அந்த லேடி தான் போட்டிருக்கா போல. என்ன ஜோசிங்கரெல்லாம் போட்டுக்கிற அப்படின்ட்டு வந்து கலாய்ச்சிக்கிட்டு வரும்போது சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் இந்த பொண்ணு யாருன்னு கேட்குறப்போ என் பொண்ணு தான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறான். ஆக்சுவலாக வந்து அந்த லேடிக்கு தெரியும் இவன் என்ன வேலை பார்க்குறான்னு தெரியும்ல. ஓஹோ அந்த வேலை ஓகே ஓகே அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஓகே ஜோசியம் பார்க்கலாமான்னு சொல்லிட்டு ஃபன்னாக நம்ம மியாவுக்கு வந்து ஜோசியம் பார்க்குறாங்க. அப்படி நிறையா சும்மா இன்ட்ரெஸ்டிங்காக பேசிட்டு ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே வராங்க. ஸோ அந்த ஃபெஸ்டிவல் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டத்தோட கூட்டமாக நல்லா வைப் பண்ணிக்கிட்டு அப்படி ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து மியா கொண்டு வீட்டில் விட்டுட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டு மியா ஏதோ டிராயிங் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன், அதை பிரித்து பார்க்குறான். அப்புறம் என்ன பண்ணுறான்னா இந்த மாதிரி ஆக்டிங் சம்மந்தப்பட்ட வாய்ப்பு ஒரு பொண்ணு இவனுக்கு வந்து வாங்கி கொடுப்பால அந்த பொண்ணுக்கு கால் பண்ணுறான். ஆக்சுவலாக அந்த பொண்ணு தான் அந்த கொரியன் வெப் சீரிஸில் நடிக்கிறதுக்கு உனக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பா. அந்த பொண்ணுகிட்ட ஃபோன் பண்ணி இப்போ சொல்கிறாங்க இந்த மாதிரி எனக்கு அந்த வாய்ப்பு வேணாம், எனக்கு இங்கே ஒரு முக்கியமான வேலை ஒன்று இருக்குது, அதோடு மட்டும் இல்லாமல் நான் ஒரு முக்கியமான பர்சனுக்கு நான் வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். என்ன ப்ராமிஸ்ன்னு கேட்டால் அன்றைக்கி மியாவுக்கு பிங்கி ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தானே அதை வச்சு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் நமக்கே புரிய வருது அவனுக்கு மியாவை பிரியறதுல விருப்பமே கிடையாது, தான் பொண்ணாவே அவன் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அதனால தான் அந்த வாய்ப்பை வேணான்னு சொல்றான். அந்த பொண்ணு பயங்கரமா கத்துறாடே இது தானடா உன்னுடைய ஆசை கனவு, இதுக்காக தானே இத்தனை நாள் போராட்டமா ஓடுன, இப்போ என்ன இது வேணான்னு சொல்ற, இந்த ரோலை வச்சு உன் திறமையை வச்சு நீ பெரிய ஸ்டார் ஆகலாம்டா, நல்ல சான்ஸ்டா, இது விட்டுறாதுன்னு சொல்றப்போ இல்ல நான் பயங்கரமா யோசிச்சு தான் சொல்றேன், எனக்கு இந்த வாய்ப்பு வேணாம் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மியாவை பார்த்துக்கணும் மியா கூட இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த வாய்ப்பே உதாசனப்படுத்துறாங்க இவன். அப்புறம் மியாவுக்கு ஸ்கூல் லீவ் விட்டதுனால அப்பாவை பார்க்க முடியாதுல்ல, அந்த சமயத்தில் ஃபோன் பண்ணி அப்பா கிட்ட ஜாலியாக பேசுறது மெசேஜ் பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இதெல்லாம் மியாவுடைய அம்மா பார்த்துட்டு அந்த ஆளா உண்மையாவே அப்பா நினச்சிட்டா போல, இது எல்லாமே ஒரு செட்டப்னு தெரிஞ்சதுன்னா நம்ம பொண்ணு பாதிக்கப்பட்டுவாளேன்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணுகிட்ட அப்படியே கொஞ்சம் மனசை மாத்துற மாதிரி சொல்றாங்க. இங்க பார்த்தவங்க அப்பா கிட்ட நம்ம அதிகமாக பேசக்கூடாது, ரொம்ப பாசம் அன்பெல்லாம் வச்சுக்க கூடாது, ஏன்னா திடீர்னு அவர் நம்மளை முன்ன மாதிரி ஏமாத்திட்டு ஓடிட்டா நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்றப்போ எதுக்குமா சம்பந்தமெல்லாம் இப்படி பேசுற, அப்பெல்லாம் நம்மளை விட்டு போகவே மாட்டாரு, அவர் நம்ம கூட தான் இருப்பாரு, சீக்கிரமா நம்ம கூட இங்க வந்து இருக்க போறாரு பாரு அப்படின்ட்டு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறா. என்னடா இப்படி மாறிட்டா அப்படின்ட்டு இல்ல அவர் வந்து போனாலும் பேருவாருன்னு சொல்றப்போ டக்குன்னு இவங்க கிட்டே வந்து கோவப்படுறா. அம்மா நீங்க போங்கம்மா தூர போங்கம்மா, நான் ஜாலியா இருந்துட்டு இருக்கிறேன், அப்பா பேருவார் வைப்பாருன்னு சொல்லிட்டு தூர போங்க அப்படின்ட்டு ரொம்ப கத்தி பேசுறா. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, இந்த அளவுக்கு அவர் மேல அப்படி பாசம் வச்சிட்டாலே என்ன பண்றதுன்ட்டு ஒண்ணுமே அவங்களுக்கு விளங்கல. அப்புறம் வந்து இந்த ஸ்கூல் இன்டர்வியூ ஒன்று நடக்க போறதா இருக்குல்ல, அதுக்கு வந்து மியாவுடைய அம்மாவும் நம்ம ஹீரோவும் வந்து அதை பத்தி ஏதோ டிஸ்கஸ் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க. இப்படி இன்டர்வியூலாம் நடத்தி கஷ்டப்பட்டு தான் நம்ம பொண்ணை கொண்டு போய் அந்த ஸ்கூல்ல சேர்க்கணுமா, அப்படி பொல்லாத ஸ்கூலா அது, இங்க பாரு சின்ன வயசுலேயே நீ வந்து அவளுக்கு ப்ரெஷர் ஏத்துற, அவ பாவம் அப்படின்ட்டு தான் பொண்ணுங்கிற ரேஞ்சில் வந்து இப்படி கன்சல்ட் பண்ணி அவன் பேசுறான் தெரியுமா. அப்போ அந்த லேடி வந்துட்டு ஹலோ அது ஏன் பொண்ணுங்க, என் பொண்ணை எந்த ஸ்கூல்ல சேர்க்கணும் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நீங்க அப்படி வந்து ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறீங்க, நீங்க ஜஸ்ட் நடிக்க தானே வந்தீங்கன்னு சொல்றப்போ அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. அதையும் தவிர்த்து நீங்க ஃபோன் பண்ணிலாம் பேசுறீங்களா, கொஞ்சம் அப்படியே விளைவிக்கிறது நல்லது, ஏன்னா நாளைக்கு நீங்க நடிக்க தான் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு என் பொண்ணுக்கு தெரிஞ்சா அவ கொஞ்சம் கஷ்டப்படுவாள். ஸோ நீங்க முன்கூட்டியே சொல்லி வச்சிருங்க இந்த மாதிரி இந்த இன்டர்வியூ முடிச்சு உன்னை ஸ்கூல்ல சேர்த்ததுக்கு அப்புறமா அப்பா வந்து அகைன் அமெரிக்காவுக்கே திரும்பி போயிருவேன் அப்படின்னு சொல்லி வச்சு அவன் மனசை மாத்திருங்க, கொஞ்சம் அப்படியே விலகியே இருந்துக்கோங்கன்ட்டு இவங்க இப்படி சொல்றப்போ அவனுக்கு அப்படியே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஆனா எதுவுமே சொல்லிக்காம அப்படி கம்முன்னு இருக்கிறான். அப்படி கட் பண்ணா நம்ம தாத்தா இந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரலாமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை ஏதோ ஒரு கோயிலுக்கு வந்து கூப்பிட்டு போறாப்லையா. தாத்தாவும் சாமியை கும்பிட்டு வெளியே வரப்போ நீலாம் சர்ச் போவியா இல்ல சாமி கும்பிடுவியா வழக்கம் உண்டான்னு கேட்டா அவனுக்கு சாமி மேல பெருசா நம்பிக்கையில போல. இல்ல தாத்தான்ட்டு சொல்றானா. சரி உள்ள என்னதான் சாமி இருக்கு என்ன சாமின்ட்டு கேட்கிறப்போ அப்படி உனக்கு என்ன சாமி உள்ள இருக்குன்ட்டு பார்க்கணும்னு ஆசைனா நீனே போய் பாருன்ட்டு சொல்றாப்ல. அவன் யோசிக்கிறான் சரி அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், சரி வாங்க தாத்தான்ட்டு அங்கிருந்து கூப்பிட்டு போகும்போது தாத்தா ரொம்ப வருத்தப்படுறாரு, எனக்கு மறதி நோய் கொஞ்சம் கொஞ்சமா முத்திட்டு வருது, அதுக்குள்ள என்னுடைய சொந்த ஊருக்கு என்னுடைய சொந்த வீட்டுக்கு நான் போயிட்டு வரணும், அங்க எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு பொருள் ஒன்று இருக்கு அதை எடுக்கணும், என்னை கூப்பிட்டு போறியான்ட்டு இப்படி கேட்பாராம். ஆக்சுவலா தாத்தாவுடைய பொண்ணு வந்து எங்கேயும் கூப்பிட்டு போக கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் தாத்தா அப்படி கேட்கிறாருன்னு சொல்லிட்டு சரி தாத்தா கூப்பிட்டு போறேன்னு வந்து சொல்லி அங்கிருந்து அனுப்பி வைக்கிறான். அப்புறம் நம்மள ஆபீஸ் வரும்போது அந்த ஜின்சி வந்து என்ன சொல்றாப்லனா இந்த மாதிரி அந்த பொண்ணுடைய அம்மா கால் பண்ணாங்க, நாளைக்கு தான் இன்டர்வியூவா, ஸோ அதுதான் நீ லாஸ்டா மியாவை பார்க்கறதா, அதுக்கப்புறம் நீ பார்க்கவே கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு
சொல்றப்போ நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா. அதை புரிஞ்சுக்கிட்ட ஜின்சி வந்துட்டு இப்படிதான் இருக்கும் இந்த வேலையை பொறுத்த வரைக்கும், இதுதான் கொஞ்சம் கஷ்டமான ஒரு பார்ட், நம்ம அப்படியே நல்லா டிராவல் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அவங்களை விட்டு பிரிய போறோமே நினைச்சு கொஞ்சம் கவலையா தான் இருக்கும். சரி விடு பாத்துக்கலாம், அடுத்த ஒரு கிளைண்ட் வருவாங்க, அப்படியே அவங்க கூட டிராவல் பண்ணுவேன், இதை கொஞ்சம் கொஞ்சமா மறந்துடும் சொல்லிட்டு போயிட்டு அந்த பெருசை பார்த்துட்டு வான்ட்டு சொன்னதுனால தாத்தா பார்க்கறதுக்காக வரான். தாத்தா வந்து செம்ம டென்ஷன் ஆகிட்டு இவங்கிட்ட என்ன அந்த கிராமத்துக்கு கூட்டு போவே போக மாட்டியான்ட்டு வந்து ரொம்ப முரண்டுபிடியா கேட்குறாரு. தாத்தா நிலைமை தெரியாம பேசாதீங்க, உங்க உடம்பு கண்டிஷன் சரி கிடையாது, உங்க பொண்ணு இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்றப்போ அப்ப என் பொண்ணு சொன்னதான் கேப்பியா, யார் சுயசரித்தை இங்க எழுத வந்திருக்கிற, என்னுடைய தானே, நான் என்ன சொல்றேனோ அதை தான் நீ செய்யணும் அப்படின்ட்டு சொல்றப்போ முடியாதுன்னு சொல்றான். அப்ப நீ கிளம்பு, நீ தேவையில்லை, நீ கிளம்பு இனிமேல் வராதுன்னு சொல்லிட்டு அந்த பக்கமா திரும்பி இருந்து சொல்லுவாராம். அப்படியே அவனுக்கு கஷ்டமாயிருது, ஒரு மாதிரி கவலையோட தான் அங்க இருந்து வாரான். ஒரு பக்கம் மியாவை பிரிய போறான், இன்னொரு பக்கம் தாத்தா என்ன பார்க்க வராதுன்னு சொல்லிட்டாப்ல. ரொம்ப கஷ்டமாயிருதுங்க. எமோஷன் செல் பண்ண போறோம் சொல்லிட்டு கடைசியா என் ஃபீலிங்ல எப்படி கபடி லாண்டிங்களா அப்படின்ட்டு தான் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்புறம் கட் பண்ணா மறுநாள் அந்த ஸ்கூல் இன்டர்வியூ தான். ஸோ இத்தனை நாள் எதிர்பார்த்த அந்த புகழ்பெற்ற ஸ்கூல் தான் இது போல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள உட்காந்துருக்காங்க. ஒவ்வொருத்தங்களா வந்து கூப்பிடுறாங்க. அப்ப மியா பேரை சொன்னதுமே அப்பா அம்மா தான் உள்ள போறாங்க. ஸோ ஸ்கூல் நிர்வாகம் வந்து இவங்க கிட்ட வந்து கேக்குது ஒரு சில கேள்விகள். அப்ப இவங்க ரெண்டு பேருமே முன்கூட்டியே பேசி வச்ச மாதிரி ஒரே மாதிரி பதில் சொல்லணும் அப்படின்னு தானே வந்து சொல்லி வச்சிருந்தாங்க. ஆனா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப வெளிப்படையா வந்து நம்ம மியாக்கு இருக்கக்கூடிய திறமைகள், அந்த டிராயிங் பண்றது, அந்த கைவினை பொருட்கள்லாம் செஞ்சதெல்லாம் போட்டோ எடுத்திருப்போம் போல, அது அவங்க கிட்ட வந்து காமிக்கிறான். இந்த அளவுக்கு ரொம்ப திறமை படைத்தவ தான் எங்க பொண்ணுன்ட்டு வந்து ரொம்ப பெருமையா சொல்றான் பாருங்க. அவன் மியாவுடைய அம்மாவே ஒரு மாதிரி பாக்குறாங்க. இதெல்லாம் அவங்களுக்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி சின்ன சின்ன டேலண்ட்லாம் அவங்க பொண்ணுக்கு இருக்கான்ட்டு அவங்களுக்கே தெரியாது போல. அதோடு மட்டும் இல்ல இந்த இடத்துல வந்து மியாவை இனிமேல் பார்க்க முடியாதுங்கிற ஒரு வருத்தமும், ஒரு அப்பாவா அந்த இடத்துல இருந்து அவன் பேசுவான், ரொம்ப எமோஷனலா இருக்கும். மியா அம்மாவே பாக்குறாங்க, இந்த அளவுக்கு நம்ம பொண்ணு மேல இந்த 3 வாரத்துல இவ்வளவு பாசம் வச்சிருக்கானா அப்படின்ட்டு அவங்களே ரொம்ப ஷாக்கா பாக்குறாங்க. அண்ட் அந்த பள்ளி நிர்வாகமும் வந்து இந்த அளவுக்கு பெற்றோர்கள் வந்து ஒரு பொண்ணுக்கு பொறுப்பா இருக்கிறாங்க, அந்த அளவுக்கு அந்த பொண்ணுக்கும் திறமையா இருக்குன்ட்டு ஓகே நீங்க போயிட்டு வரலாம், ரிசல்ட் நாங்க சொல்றோம்ட்டு அனுப்பி வச்சிருந்தாங்க. ஸோ இவங்க கொடுத்த இன்டர்வியூ வச்சு பாக்குறப்போ கண்டிப்பா சீட் கிடைச்சிருங்கிற ஒரு நம்பிக்கை வெளியே வந்ததுமே இவங்க வந்துட்டு நான் நினைச்சதை விட நீங்க சூப்பர் பண்ணிட்டீங்க, ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து பொண்ணை மட்டுமே கூப்பிட்டு போறாங்கல்ல. அப்ப அப்பா நீங்க வரலையான்னு வந்துட்டு கேட்கிறா. அப்ப அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி அப்பா வரலாமா, அவர் திரும்பி அமெரிக்காவுக்கே போக போறாருன்னு சொல்றப்போ என்னப்பா சொல்றீங்கன்னு கேட்கிறப்போ அவனும் ஆமாமா அப்பாவுக்கு வேலை வந்துருச்சு நான் கிளம்புறேன்ட்டு சொல்றான். அப்பா நீங்க இங்கிருந்தே உங்க வேலையை பார்க்கலாமே, நீங்க கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஏதோ ஒரு வேலை தான் சொல்லிப்பான்னு நினைக்கிறேன், அது சம்பந்தப்பட்ட வேலை தானே, இங்க இருந்தே நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி பார்க்கலாமே அப்படின்னு சொல்றப்போ இல்லம்மா அப்பா வந்து அமெரிக்கா தான் போக வேண்டியதா இருக்கு அப்படின்ட்டு கண்ணில் அப்படி கண்ணீர்லாம் தேம்பி நிக்குது. விட்டா அழுதுருவான். அப்போ போயிட்டு எப்போ வருவீங்க, சீக்கிரமா வந்துடுவீங்களான்ட்டு அந்த பொண்ணு அவங்க நிரந்தரமா பிரிய போறாங்கிறது தெரியாம அந்த பொண்ணு இப்படி கேக்குது. இன்னும் சமாளிச்சு ஓகே நான் வருவேன் சீக்கிரமா வந்துடும், பட் இருந்தாலுமே அம்மாவை பெருமைப்படுத்துற மாதிரி நல்லா படிக்கணும், சமத்தா இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வழி அனுப்பி வைக்கிறதுக்கு முன்னால அந்த குட்டி பொண்ணுக்கு அழுக வந்துடுது. அப்பா எங்க போனாலும் சீக்கிரமா வந்துருங்கப்பா, நான் உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன் அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு எப்படியோ சமாளிச்சு சரிம்மா வந்துருன்ட்டு என்னலாமோ சொல்லி அங்கிருந்து அனுப்பி வச்சிருந்தான். அங்கிருந்து குட்டி பொண்ணு திரும்பி பார்த்துட்டு போகுது. அப்புறம் அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா தான் இவன் தான் பாவம் தேம்பி அழுறான். ஏன்னா தன்னுடைய பொண்ணாவே இத்தனை நாளா பார்த்தான், திடீர்னு இப்படி ஒரு பிரிவு ஏற்பட்டதுனால அதை அவனால தாங்கிக்கவே முடியல. அப்படியே பார்த்தீங்கன்னா ஏக்க இருக்கிறாள் அவகிட்ட தான் உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறான். இவனு வீட்டுக்கு வந்துட்டு மியா கொடுத்த திங்ஸ் எல்லாம் பார்க்கறான், ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப அவளை மிஸ் பண்றான். அப்போ எதிர்த்த பில்டிங்ல வாழ்ற அவங்களுடைய ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கறான். எல்லாருமே நல்லா ஜாலியாக ஹாப்பியா இருக்கிற மாதிரி தெரியுதாங்க. ஆனா ஒரே ஒரு தாத்தா மட்டும் ரொம்ப தனிமையில வாழ்றாருன்ட்டு நல்லாவே தெரியுது. அவருக்குன்ட்டு பிள்ளைங்க இருக்கிறாங்களான்னு தெரியல, மனைவியும் இருந்த மாதிரியும் தெரியல, எதையும் நினைச்சு வாழ்றாருன்னு சொல்லிட்டு பார்க்கறான். ஸோ இதே மாதிரி தான் நம்மளுடைய தாத்தாவும் கூட எதையும் நினைச்சு வந்து வருந்துறாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு ஏதோ தேவைப்பட ஒரு விஷயம் அங்க இருக்கிறதா, அதாவது கிராமத்தில் இருக்கிறதா சொல்லியிருந்தாரு. கடைசி காலத்துல எப்படியாச்சும் அதை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு போல அப்படின்ட்டு சரி என்னமோ அவங்க பொண்ணுக்கு தெரியாம எப்படியாச்சும் அவரை அந்த கிராமத்துக்கு கூப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றானா விடியற் காலையில சீக்கிரமா எந்திரிச்சு யாருக்குமே தெரியாம தாத்தா வீட்டுக்கு வந்துட்டு தாத்தா நான் உங்களை உங்க கிராமத்துக்கு கூப்பிட்டு போறேன்ட்டு ஒரு வார்த்தை சொல்றான் பாருங்க. பெட்ல இருந்து அப்படி குதூகலமா எந்திக்கிறாரு, எது என் கிராமத்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆமா உங்க பொண்ணுக்கு தெரியாம நம்ம இருந்து போயிட்டு வந்துடலான்ட்டு உடனே வந்து தாத்தா டிப் டாப்பா ட்ரெஸ் பண்றாரு. அவருக்கு அந்த ஓல்டு மூவில நம்ம எம்ஜிஆர் மாதிரி ஏதோ ஒரு மேனரிசம் உண்டு போல அதை வர பண்ணிட்டு வா அப்படின்ட்டு அங்கிருந்து யாருக்குமே தெரியாம பொண்ணுக்கு தெரியாம அப்படியே குடுகுடுன்ட்டு ஓடி வந்து நேரா ஒரு ரயில்வே ஸ்டேஷன் தான் வராங்க. தாத்தாவுக்கு செம்ம ஜாலியா இருக்குது, செம்ம குஷில இருக்கிறாரு தான் கிராமத்துக்கு போறது நினைச்சு. அப்படியே ட்ரெயினை பிடிச்சி வராங்க, ரொம்ப தூரம் தாண்டி வராங்க. அண்ட் வந்ததுமே ஒரு பேசஞ்சர் ஷிப் அதெல்லாம் பிடிச்சி நீர்நிலைகள்லாம் இப்படி கடந்து வந்து தாத்தாவுடைய கிராமம் வந்து ஒரு மலை கிராமம் போல, அதனால அங்க பஸ் வசதிகள் எதுவுமே கிடையாதுன்ட்டு போற வர வண்டிகள் கிட்ட லிஃப்ட்லாம் கேட்டு ஒரு வழியா அந்த மலைப்பகுதியும் நெருங்கி எப்படியோ சப்போர்ட்டுக்கு இந்த கம்பலா ஊனி மலையில
மேலே ஏறி மேல் பகுதிக்கு வந்திருந்தாங்க. அங்கதான் தாத்தாவுடைய கிராமம். வந்ததுமே ஒரு கோயில், நல்லா சாமியை வேண்டிக்கிறாரு. இதுதான் எங்களுடைய குலதெய்வம் மாதிரின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கிராமத்துக்குள்ள வராங்கல்ல. ஸோ உங்க வீடுகள் வந்து யாருமே யூஸ் பண்ண மாதிரியும் தெரியல, ஆள் நடமாட்டமும் இல்லை. ஸோ அந்த கிராமத்தை மொத்தமா மக்கள் கைவிட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு தெரியுது போல. அப்படியே அவரோட வீட்டை பார்த்து ரொம்ப எமோஷனல் ஆகுறாரு. பழசெல்லாம் நினைச்சு பாக்குறாரு. உள்ள பார்த்தா வீடெல்லாம் செடி கொடிகள் படர்ந்து அப்படி பாசி பிடிச்சு போயிருக்கு. தாத்தா அப்படி பழசெல்லாம் நினைச்சு பாக்குறாரு. அதே சமயம் இந்த பக்கமா நம்ம மியா வந்து வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு டிவி சீரிஸ்ல நம்ம ஹீரோ ஆக்ட் பண்றதா பாத்துருதா. இது நம்ம அப்பா தானே சொல்லிட்டு அவளுக்கு முழுசா அடையாளம் கண்டுக்க முடியுது. நம்ம ஹீரோக்குமே ஃபோன் பண்ணி பாக்குறா. அவன் இங்க வந்ததுனால அவனுக்கு சிக்னல் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். நான் ட்ரீட்மெண்ட் சொல்லிட்டு வருது. அந்த டேப்ல கூட அவன் நடிச்ச ஏதோ சீரிஸ் பார்த்துட்டு இருக்கிறா. அப்போ அம்மாவுக்கு ஒரு ஃபோன் வருது. என்னன்னு பார்த்தா ஸ்கூல்ல இருந்து தான் இந்த மாதிரி உங்களுக்கு சீட் கிடைச்சிருச்சுன்னு சொல்றப்போ அம்மாவுக்கு அவ்வளோ ஆனந்தம், அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. பட் வந்து இவ கொஞ்சம் டல்லா நம்ம ஹீரோ ஆக்ட் பண்ணியிருக்கிற அந்த சீரிஸ் அந்த போர்ஷனை காமிச்சு, இது அப்பா தானம்மா, அப்பா ஏதோ கம்ப்யூட்டர் இன்ஜினியர் அந்த மாதிரி ஏதோ ஒரு வேலை சொன்னாரு, என்னங்க நடிச்சிட்டு இருக்கிறாரு, இது உண்மையாவே என் அப்பா தானான்ட்டு ஒரு கேள்வி கேட்கிறா. இந்த இடத்துல அவங்க பதில் சொல்ல முடியாம அப்படி திகைச்சு போய் நிற்கிறாங்க. அப்படியே இங்க கிராமத்துல வந்து இருட்டி போயிடுது. தாத்தாவும் இவனும் வந்து அந்த வீட்டில் தான் ஸ்டே பண்றாங்க. அப்ப தாத்தா பழசெல்லாம் பத்தி சொல்றாரு. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அவங்க அப்பா அம்மானால தான் வந்து நடிப்பு திறமையை வந்து வெளியே காமிச்சாராம். அதுக்கப்புறம் தான் வெளியே வந்து நடிக்க வந்தேன், அப்புறம் இந்த கிராமத்தை விட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பத்தி சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்படி இருட்டி போய் நல்லா தூங்கி இருந்தாங்க. மறுநாள் காலைல எழுந்து பார்த்தா தாத்தாவை காணோம். எங்க போனாருன்னு தெரியல. மறதி வியாதி வேற இருக்கு, எங்கேயாச்சும் போய் மாட்டிடக்கூடாதுன்ட்டு சத்தம் போட்டு கூப்பிட்டு பாக்குறான். அப்ப பாத்தீங்கன்னா தாத்தா ஒரு மலையடி வாரத்துல என்னத்தையோ போட்டு தோண்டிக்கிட்டு இருக்கிறாரு. இவனும் போயிட்டு என்ன தாத்தாங்க பண்றீங்கன்னு கேட்கிறப்போ தோண்டி தாத்தா வந்து ஒரு ஜாடி மாதிரி ஒன்று எடுக்கிறாப்ல. அந்த ஜாடிக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பழைய புகைப்படங்கள்லாம் இருக்கு. அது எல்லாமே அவங்க அம்மாவுடைய போட்டோஸ் தான். ஸோ தன்னுடைய ஃபேமிலியை விட்டு சினிமா வாய்ப்பு தேடி இந்த கிராமத்தை விட்டு இவர் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அம்மாவுக்கு ஏதோ ஒரு நோய் வாய்ப்பட்டிருக்கு. நோய் முத்தி அவங்களே இறந்து போயிட்டாங்க. அப்புறம் அம்மாவுடைய நினைவா இந்த கிராமத்துல அவங்க திங்ஸ் எல்லாம் வந்து இந்த இடத்துல சாடிக்குள்ள வச்சு வந்து ஒளிச்சு வச்சுட்டு போயிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இவரால் பல வருடங்கள் வரவே முடியல. இப்போ தனக்கு மறதி வியாதி இருக்கிறதுனால அது முத்தி போகிறதுக்கு முன்னால எப்படியாச்சும் இந்த இடத்துக்கு வந்து இந்த போட்டோஸ்லாம் எடுத்து பார்க்கணும்னு தான் நினைச்சேன். நான் ஒரு வழியா பார்த்துட்டேன்ப்பா, ரொம்ப நன்றி பண்ணிட்டு இந்த இடத்துல ரொம்ப தேம்பி தாத்தா ஆள்றாரு. இவனை வந்து சமாதானப்படுத்தி அப்புறம் கடைசியா அவர் வாழ்ந்த வீட்டை வந்து பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. தாத்தாவுக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்குது. ஸோ இத்தனை நாளா நினைச்ச அந்த கனவு நிறைவேறிச்சு, இவனுக்கு எப்படிதான் நன்றி சொல்றதுனே தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா பேசிட்டு வராங்கல்ல. அப்படி மலையோடைய மேல் பகுதியில இருந்து கீழே நடந்து வரும்போது கீழே வந்ததுமே இவனுக்கு மொபைல் சிக்னல் கிடைக்குது. உடனே ஒருத்தங்க யாரோ கால் பண்றாங்க. யாருன்னு பார்த்தா ஜின்சி தான். இவ்வளவு நேரம் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டே இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். போனை இவன் எடுத்ததும் அந்த தாத்தா எங்கடா கூப்பிட்டு போன, அவங்க பொண்ணு வர பயங்கரமா வந்து கத்திட்டு இருக்காங்க, சீக்கிரமா கூப்பிட்டு வாடா, அவங்க போலீஸ் ஸ்டேஷன் அதுன்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது எங்க தாத்தா மயக்கம் போட்டு விழுந்துருத்தாரு. அப்படியே பதறி போயிருந்தான். அப்புறம் அவசரமா ஹாஸ்பிட்டல கொண்டு அட்மிட் பண்ணிட்டு தாத்தாக்கு என்னமாச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமா கவலையா உட்காந்துருக்கான். போலீஸும் இதை பத்தி விசாரிக்கிறாங்க. ஏன்னா அவங்க பொண்ணு வர கம்ப்ளைண்ட் வர கொடுத்துட்டாங்க போல. ஸோ நீங்க ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு போங்கன்னு சொல்றாங்க. அமெரிக்கன்ஸ்க்கும் ஜாப்பனீஸ்காரங்களுக்கும் ஏழாம் பொருத்தம் எட்டாம் பொருத்தம். ஒரு அமெரிக்கன் இப்படி ஒரு பிரபலமான ஜாப்பனீஸ் ஆக்டரை வந்து கடத்தி கொண்டு போயிட்டதா சொல்லிட்டு நம்மளால ஸ்டேஷன் கூப்பிட்டு போயிருந்தாங்க. அதே சமயம் இங்க ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஜின்சி வந்து கொஞ்சம் பயப்படுறான். இந்த மாதிரி அந்த தாத்தாக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நம்ம ஆபீஸ் நம்ம கம்பெனி தான் பாதிக்கப்படும், நமக்கு தான் கேள்வி கேட்பாங்கன்ட்டு அவன் அப்படி பயப்படுறான். அப்போ கூட இருக்கிற நம்ம ஏகோவும் அந்த பையன் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் அடுத்ததா பாருங்க, இப்போ எப்படியாச்சும் பிலிப்பை காப்பாற்ற பாருங்க, அவனுக்கு ஏதாச்சும் ஆக போகுது. ஏன்னா ஒரு அமெரிக்கன் இப்படி ஒன்று பண்ணிட்டான்ட்டு இது காட்டுத்தீ மாதிரி பரவும் அண்ட் ரொம்ப தீவிரமாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா எனக்கு நீங்க அட்வைஸ் பண்றீங்களா, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு இவன் ஒரு மாதிரி டென்ஷனா கொதிக்கிறான். முதல்ல வெளியே போங்க, என் ஆபீஸை முதல்ல பார்க்கணும் காப்பாற்றணும்ட்டு அவன் அப்படி சுயநலமா சொல்ல ஓகே அப்படின்ட்டு அவங்களும் டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போயிருந்தாங்க. ஸோ இவனு கூட ஒரு மாதிரி யோசனையில தான் வீட்டுக்கு வரானா. என்னதான் அவனுக்கு வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது எல்லாத்தையுமே மறந்துட்டு அவன் குடும்பத்தோட அப்படி ஜாலியாக பையன் ஒய்ஃப் கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கிறான். அப்போ சடனாக அவனுடைய ஃபேஸ் மாறி போகுது. இல்லை எனக்கு இது கொஞ்சம் பிடிக்கல, நான் அகைன் முதல்ல இருந்து வரேன் அண்ட் அதே மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அகைன் வேலைக்கு போயிட்டு வர மாதிரி வருவானா. அகைன் வந்து அவங்க பாசத்தை காட்டுற மாதிரி பேசுறாங்க. இங்கே தான் ஒரு விஷயம் புரிய வருது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது அவனுடைய ஒய்ஃபும் கிடையாது, கூட இருக்கிறது அவனுடைய பையனும் கிடையாது. ரெண்டு பேருமே நடிக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்டுங்க. ஆக்சுவலாக வந்து இவனுக்கு ஃபேமிலின்னு கிடையாது. இவன் வேலையை விட்டு வரும்போது அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு அன்பான மனைவி மாதிரியும் ஒரு பாசமான பையன் மாதிரி நடந்துக்கணும், அன்பை வெளிப்படுத்தணும். இவனும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடிப்பான். இந்த பிசினஸ் பண்றதுனால என்னவோ தெரியல, அவனுக்கு இந்த போலியான அன்பு பாசம் தான் ருசியா இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்படி ஒரு ஃபேமிலி செட்டப் நினைக்கிறேன். இன்னைக்கு என்னன்னே தெரியல, அவனுக்கு கொஞ்சம் மூட் அவுட்டா இருக்கு. ஸோ நீங்க ரெண்டு பேரும் கிளம்பலாம்னு சொன்னதுனால ஓகே சார் வரேன் சார்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அட பாவி, நான் கூட ரொம்ப சந்தோஷமான ஒரு குடும்பம் தான் ரன் பண்ணிட்டு வரானும்னு நினைச்சேன். கடைசியில் பார்த்தா இப்படியா இருக்கு. அப்புறம் நம்ம ஏக்கவும் கூடவே இருக்கக்கூடிய அந்த பையனும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, நம்ம
நம்ம ஹீரோ எப்படியாச்சும் காப்பாற்றலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் நம்ம தாத்தாவை பார்க்கறதுக்காக ஒரு லாயர் மாதிரி வேஷம் போட்டு வராங்க. தாத்தா வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டாரு. அவருக்கு நம்ம ஹீரோ கைதான விஷயம் தெரியவே தெரியாது. ஸோ அவர்கிட்ட வாக்குமூலம் ஏதாச்சும் வாங்கினா கண்டிப்பா அவர் மூலமா நம்ம ஹீரோவை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல ஒரு லாயர் மாதிரி வராங்க. ஏன்னா சாதாரணமா வந்தா கண்டிப்பா உள்ள விட மாட்டாங்கிறதுனால இப்படி லாயர் மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்காங்களா. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு டிடெக்டிவ் யாரோ வந்து தாத்தா கிட்ட பேசணும்னு வந்திருக்கிறதா வீட்டு வேலைக்காரி போய் கூப்பிட போறாங்கல்ல. அப்போ இவங்க 2 பேருக்கும் பீதி தாங்க முடியல. இது போலீஸ்காரங்களா, நம்ம பொய்யா தான் வந்திருக்கிறோம்னு தெரிஞ்சு அவ்வளவுதான் நம்ம கதை கந்தல் அப்படின்னு பாக்குற பட்சத்துல அப்படி டிடெக்டிவா யார்ப்பா அது அப்படின்னு பார்த்தா நம்ம ராசா, நம்ம ஜின்ஸ் இருக்கிறாரு. அவர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ எப்படியாச்சும் வெளியே கொண்டு வந்துடணும் அப்படின்னு தாத்தா கிட்ட பேசுறதுக்காக தான் அவரும் கூட வேஷம் போட்டு இப்படி வந்திருப்பார் போல. அப்படி பார்த்துட்டு என்ன சார் டிடெக்டிவா, ஓகே ஓகே ஏதோ வீரப்பா பேசுன மாதிரி இருந்துச்சு, என்ன விஷயமான்னு கேட்குறப்போ எல்லாம் அவனை வெளியே கொண்டு வரதான், சரி வாங்க யாரும் வரதுக்குள்ள நம்ம வேலையை முடிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட பேசி வாக்குமூலம் வாங்கி நம்ம ஹீரோவை எப்படியோ வெளியே ரிலீஸ் பண்றாங்க. வெளியே வந்ததுமே நம்ம ஏகோவை தான் பார்க்க வரான் வீட்டுக்கு. அவனு கேட்குறான் எப்படி என்ன வெளியே எடுத்தீங்கன்னு கேட்குறப்போ அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி தாத்தா கிட்ட பேசணும். தாத்தா அந்த மாதிரி கேட்டதும் இது அவனை கைது பண்ணிட்டாங்களா, அப்போ என்ன தான் ஃபர்ஸ்ட் கைது பண்ணணும், நான் தான் ஆசைப்பட்டேன், நான் தான் அவனை கூப்பிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா இவனுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுனதும் அந்த கேஸை வந்து வாபஸ் வாங்க சொன்னதும் சொல்லிட்டு இதை சொல்றப்போ அப்படி தாத்தாவை நினைச்சு அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் தாத்தாவை இவனால பார்க்க போக முடியல. இந்த பக்கமா உண்மைலாம் தெரிஞ்சு போன நம்ம மியா வந்து ரொம்ப கவலையா இருக்கிறா. அவங்க அம்மாவும் சமாதானப்படுத்துறாங்க. என்ன இருந்தாலுமே அப்பான்னு இவ்வளவு நாள் பழகியாச்சு, அவர் சாதாரணமான ஒரு ஆக்டரா நடிக்க தான் வந்தாரான்னு சொல்லிட்டு இவளால ஏத்துக்கவே முடியல. ரொம்ப கவலையா இருக்கிறா. அப்படி நாட்கள் கடந்து போக ஒரு பக்கம் மியாவும் பார்க்க முடியல, தாத்தாவும் பார்க்க முடியல. இந்த நேரத்தில் இவனுக்கு வந்து ஒரு போன் வருது, இந்த மாதிரி தாத்தா இறந்து போயிட்டாருன்ட்டு. ஸோ இறுதி அஞ்சலி போகுது. இவனு போய் கலந்துக்கிறான். அவங்க பொண்ணு ரொம்ப உருக்கமா பேசுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே போய் அஞ்சலி செலுத்துறாங்க. இவனு போய் செலுத்தும் போது என்ன பண்றானா, தாத்தாவுடைய பொக்கிஷமா கருதக்கூடிய அவங்க அம்மாவுடைய புகைப்படங்கள்லாம் அன்னைக்கு அவர் மயங்கி விழும்போது இவர்கிட்ட தான் இருந்திருக்கும் போல. ஸோ அந்த போட்டோஸ்லாம் வந்து எடுத்து அவர்கிட்டயே வச்சுட்டு அப்படி கொஞ்சம் கவலையை வெளியே வரால. ஸோ அவரை பிரிஞ்சு எந்த அளவுக்கு இவன் வந்து வேதனைப்படுறான்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜின்சி ஏகோ அந்த பையன்ட்டு அவனை ஆறுதல் படுத்தி அங்க இருந்து கூப்பிட்டு போறாங்க. அப்படி கட் பண்ணா இப்போ மியா பாக்குறதுக்காக அவங்க அம்மா கிட்ட பெர்மிஷன்லாம் கேட்டு தான் வந்து நிப்பான்னு நினைக்கிறேன். ஸோ மியா தான் கோவம் தனியாத ஒரு பொண்ணாச்சு, எதுக்காக வந்து இந்த மாதிரி ஏமாத்துனீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறா. பட் இருந்தாலுமே ஓரளவுக்கு சமாளிக்கிறான். சொல்ல போனா மியா கூட இவனை ரொம்ப மிஸ் பண்ணிருக்கிறா. அந்த ஏக்கம் அவ கண்ணில் தெரியுது. பாவம் இந்த மாதிரி அப்பான்ட்டு ஏமாத்திட்டோமே அவனுக்கு கஷ்டமா இருந்தாலும் நான் அவனுக்கு எப்போதுமே அப்பான் தான்ட்டு பாசத்தை போட்டு பிழிகிறான். அண்டு நம்ம மியா கூட கண்டிப்பா இவனை வந்து பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப அப்பா ஸ்தானத்துல வந்து நானும் உங்களை மிஸ் பண்றேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா சரி இப்போ உங்க பேர் என்ன, உண்மையான பேர் என்ன இப்போமாச்சும் சொல்லுங்கன்னு கேட்குறப்போ என் பேர் வந்து இப்போ பிலிப் அப்படின்னு சொல்றாப்பையா. ஓகே அப்படின்ட்டு அப்படியே ஜாலியாக பேசி நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ அப்பா இந்த மாதிரி நான் உங்களை டிவியில் பார்த்தேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொன்னேன் அப்படின்ட்டு. ஆமா எப்படி தான் உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிது, எப்படிலாம் நீங்கள் சண்டை போடுறீங்கன்ட்டு அப்படியே வந்து பேசி ஜாலியாக போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவனும் சொல்லி அப்படியே சிரிச்சு பேசி போயிட்டு இருக்கிறாங்களா. ஸோ இந்த மாதிரி தான் அப்பா மகள் பந்தம் வந்து தொடர்ந்து போகிற மாதிரி ரொம்ப ஜாலியாக அங்கேருந்து போகிறாங்க. அவன் வழக்கம் போல ஆஃபீஸ்க்கு வரான். ஸோ இப்போ நம்ம கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா சில கட்டுப்பாட்டு விதிகள்லாம் ஜின்சி போட்டுக்கிறாப்புல. ஆக்சுவலாக ஜின்சிக்கு வந்து மற்றவங்க ஃபீலிங்ஸ் இந்த எமோஷன்ஸ் மேலே பெருசாக மதிப்பு இருக்காது. ஆனால் அன்றைக்கி திடீர்னு ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு. அண்டு நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாமே ஒரு உண்மையான அன்பாக கிடைக்கணும்னு நினச்சா அந்த செயற்கையான அன்பு பாசம் அந்த செட்டப்லாம் அப்படி தூக்கி எறிஞ்சான். இப்போ கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா சில கட்டுப்பாட்டு விதிகள் கொண்டு வந்திருக்கிறாப்புல. உண்மையான எமோஷன்ஸ்க்கு மட்டும் தான் இவங்க வேலை பார்த்து கொடுக்கறது உண்டு போல. ஸோ இது சம்மந்தமாக யார்கிட்டயும் ஃபோனில் பேசிட்டு இருக்கிறான். ஸோ இந்த கம்பெனி பேர் தாங்க ரெண்டல் ஃபேமிலியா. அப்படி நம்ம ஹீரோ வேலைக்கு வந்துட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் தாத்தா ஒரு கோயிலுக்கு எப்போதுமே இவனை கூப்பிட்டு போவார்ல, என்னன்னு தெரியல அந்த கோயிலுக்கு திடீர்னு வராப்புல. ஆக்சுவலாக எனக்கு வந்து சாமி மேலே பெருசா நம்பிக்கை இருக்காது இல்ல, ஆனா வாரம் என்னமோ தெரியல அவன் லைஃப்ல இப்பதான் சின்ன சின்ன விஷயங்கள் நல்லதாவே நடக்குன்னு நினைச்சு தாத்தா ஏதோ ஒன்று சொல்லிருப்பாரு நினைக்கிறேன். அதனால அதுக்காக வந்து நிக்கிறான் போல. அப்படி நிக்கிறப்போ சாமி கும்பிடுறான். உள்ள பார்த்தா என்ன சாமி இருக்குன்னு பாக்குறப்போ பார்த்தா உள்ள இருக்கிறது ஜஸ்ட் ஒரு மிரர் மட்டும்தான். ஏன்னா ஒரு கண்ணாடி தான் இருக்கு, இதுதான் கடவுளா அப்படின்னு பார்த்து அவனுக்கே ஒரு நகைப்பா இருக்கு. அப்போ யோசிச்சு பாக்குறான். தாத்தா கிட்ட ஒரு டைம் கேட்டிருப்பான் உள்ள என்ன கடவுள் இருக்குன்ட்டு. அதுக்கு தாத்தா நீனே போய் பாருன்னு சொல்லியிருப்பாரு. எனக்கு பெருசா அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல தாத்தா அப்படி சொல்லியிருப்பான்ல. அப்ப தாத்தா ரோமன் லாங்குவேஜ்ல ஒன்று சொல்லியிருப்பாரு. சொல்லிட்டு பிகமிங் மோர் than யுவர் செல்ஃப் அப்படின்ட்டு இங்கிலீஷ்ல அதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிட்டு, அதாவது இப்ப இருக்கிற நிலையை விட நீனும் பெட்டரா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கிறது தானே அர்த்தம். அது சம்பந்தம் இல்லாம அவர் சொல்லியிருப்பாரு. அதுக்கான அர்த்தம் என்னங்கிறத இப்ப இந்த மிரரை பாக்குறான். சோ கடவுள்ங்கிறது நமக்குள்ளதான் இருக்குன்ட்டு அதுல சொல்ல வராங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. அப்படியே பார்த்து சிரிக்கிறான். தாத்தா நினைச்சு சிரிச்சுட்டு அங்கிருந்து அப்படி கிளம்பி வர மாதிரி தான் இந்த படம் இந்த இடத்துலயே முடிஞ்சு போகுது. ஓகே, ஸ்டோரி எப்படி இருந்துச்சு? நான் ரொம்ப லென்த்தாவே பேசிட்டேன். இருந்தாலும் கதை எப்படி இருந்துச்சுங்கிறத பத்தி கீழே கமெண்ட் பண்ணுங்க, லைக் கொடுத்துருங்க, அந்த ஹைப் பாயிண்டையும் கொடுத்து விட்டுருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.